ദൈവത്തിന്റെ ദർശനം നമ്മുടെ അകത്തുണ്ടെങ്കിൽ தேவன் நமக்கு ஒரு தரிசனத்தை தந்திருப்பார் என்று சொன்னால் കേൾക്കില്ലേ? ശരി. ദൈവം അത് നിറവേറ്റും നിശ്ചയമായി. கர்த்தர் நிச்சயமாகவே அதை நிறைவேற்றியே தீருவார். ஆமென். ஹல்லேலூயா. ഞാൻ ജബ പാസ്റ്റർ ആവുന്നതിന് മുമ്പ് അവനെക്കുറിച്ച് ദർശനം കണ്ടു. உங்களுடைய சபை போதகராக இருக்கிறதான பாஸ்டர் ஜெபா அவர்கள் சபை போதகர் பாஸ்டர் ஆவதற்கு முன்னாடி அவரை குறித்ததான ஒரு தரிசனம் எனக்கு இருந்தது. அந்த ദർശനത്തിനകത്ത് കണ്ണീർ വിട്ട് തകപ്പന്റെ സ്ഥാനത്തിൽ ഞങ്ങൾ രണ്ടുപേരും കണ്ണീർ വിട്ട് ആ കണ്ണീരാണ് ഇന്ന് അദ്ദേഹത്തെ പാസ്റ്റർ ആക്കിയിട്ടുണ്ട്. ஏனென்று சொன்னால் தகப்பன் என்கிற ஸ்தானத்தில் தகப்பனும் அது மாத்திரமல்ல பாஸ்டர் அவர்களுமாக விட்ட கண்ணீரினுடைய பிரதிபலன் தான் இன்றைக்கு உங்களுடைய சபை போதகர் உங்கள் முன்பாக நின்று கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. மிக சந்தோஷப்படுகிறேன். எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? ஹல்லேலூயா. தரிசனத்தை வச்சவன் நிறைவேற்றுக തന്നെ ചെയ്യും நிச்சயமாக. ஆமென். தரிசனத்தை நமக்கு தந்தவர் நிச்சயமாக நிறைவேற்றியே தீருவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ഇന്ന് രാത്രിയിലും നിങ്ങളുടെ അകത്തിരിക്കുന്ന ദർശനത്തെ ദൈവം നിറവേറ്റാൻ പോകുകയാണ്. இந்த ராத்திரி வேளையிலும் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்திருக்கிற தரிசனத்தை கர்த்தர் நிச்சயமாகவே நிறைவேற்றுவதற்கு அவர் ஆயத்தமுடையவராய் இருக்கிறார். அது மூடி கிடക്കുകയില്ല. அது ஒரு நாளும் அது மறைந்து கிடக்கிறதல்ல. அது வெளிப்படுക തന്നെ ചെയ്യും. அது நிச்சயமாகவே வெளிப்பட்டே. എത്ര പേർ വിശ്വസിക്കുന്നുണ്ട്? ഹല്ലേലൂയ. പേർ നിങ്ങൾ அதை കരങ്ങൾ അടിച്ച് ദൈവത്തെ മഹത്വപ്പെടുത്തിയാട്ടെ. കരങ്ങളെ തട്ടി ഹല്ലേലൂയ. എനിക്കൊരു ദർശനമുണ്ട്. எனக்கு ஒரு தரிசனம் இருக்கிறது. എന്റെ അകത്തെ ദർശനം அது பிரார்த்தனையாய் வெளிப்பட்டு, ஆமென், எனக்குள் கர்த்தர் தந்திருக்கிறதான தரிசனம் அது ஜெபமாக வெளிப்பட்டு, அது வல்லமையாய் வெளிப்பட்டு, அது வல்லமையாக வெளிப்படுகிறது. ஒரு நாள் அது நிறைவேறுക തന്നെ ചെയ്യും நிச்சயமாய். நிச்சயமாகவே அது ஒரு நாளில் அது நிறைவேறியே தீரும். ഇവിടെ ഇരിക്കുന്ന ഓരോരുത്തരെയും നോക്കി പറയുകയാണ്. ஆமென். இங்க இருக்கிறதான உங்கள் ஒவ்வொருவரை பார்த்து சொல்லுகிறேன். നിന്റെ അകത്ത് ദർശനം വെച്ച ദൈവം, உங்களுக்குள் தரிசனத்தை தந்த தேவன், അവൻ ആത്മാവായി ക്രിയ ചെയ്യുമ്പോൾ, அவர் ஆவியானவராய் உங்களுக்குள் கிரியை செய்வார். ആത്മാവ് നിങ്ങളുടെ അകത്ത് വരുന്നെങ്കിൽ, ஆவியானவர் உங்களுக்குள் வரும் பொழுது അവൻ വെറുതെ ഇരിക്കുകയില്ല. அவர் அடங்கி இருக்கிற ஒரு ஆவியானவர் அல்ல. அவர் வெளியே கொண்டுവരും நிச்சயமாயும். உங்களுக்குள் தந்திருக்கிற ஆவியானவரை கர்த்தர் நிச்சயமாகவே வெளிக்கொண்டு வருவார். അതിന്റെ ആരംഭമാണ് ഈ പ്രാർത്ഥന എന്ന് പറഞ്ഞാൽ. ஆமென். அதனுடைய ஆழம் என்பதுதான் இப்பொழுது இந்த நாட்கள் ஜெபமாய் இருக்கிறது. ആമേൻ. ஹல்லேலூயா. ഈ പ്രാർത്ഥന കഴിയുമ്പോൾ, ஆமென், இந்த ஜெபம் முடியும் பொழுது ചില ദർശനങ്ങൾ വെളിപ്പെട്ടു വരും നിശ്ചയമായി. உங்களுக்குள் கர்த்தர் தந்திருக்கிற தரிசனங்கள் வெளிப்பட்டு, ചില അഭിഷേകങ്ങൾ വെളിപ്പെട്ടു വരും നിശ്ചയമായി. ஆமென், சில அபிஷேகங்கள் வெளிப்படும். ചില ദൈവ പ്രവൃത്തികൾ വെളിപ്പെട്ടു വരും നിശ്ചയമായി. தேவனுடைய கிரியை நிச்சயமாகவே வெளிப்படும். നിങ്ങൾക്ക് അടങ്ങിയിരിക്കാൻ കഴിയത്തില്ല. நீங்கள் ஒரு நாளும் ஒரு இடத்திலே நீங்கள் அடங்கி ஒதுங்கி இருக்கிறவர்களாக இருக்க மாட்டீர்கள். നിങ്ങൾക്ക് സ്വസ്ഥമായിരിക്കാൻ കഴിയത്തില്ല. நீங்கள் சும்மாவாக நீங்கள் இருக்க மாட்டீர்கள். നിങ്ങളുടെ അകത്ത് ദർശനം വെച്ചവർ, உங்களுக்குள் தரிசனத்தை தந்தவர் உண்மையுள்ளவர், அவர் உண்மையுள்ளவராய் அவர் அப்படியே செய்வார் என்று சொல்றார் ஆண்டவர். நிச்சயமாகவே அவர் கரங்கள் அடிச்சு பிரதிகரிச்சாட்ட. எஸ். சந்தர ரபல வைரல பரபல பரதுரபல. ஆமென். ஜீசஸ். ஹல்லேலூயா. ഞാൻ ദിനകരൻ പാസ്റ്ററിനെ കുറിച്ച് ദർശനം കണ്ടു. ഹല്ലേലൂയ. ആമേൻ. ദിനകരൻ പാസ്റ്റർ അവരെ കുറിച്ചതാണ് ഒരു ദർശനം എനിക്ക് ഇരുന്നത്. പേര് മാറിയിട്ടില്ലല്ലോ? ഇല്ല. പ്രൈസ് ദി ലോർഡ്. ഞാൻ വേറെ പേരാ വിളിക്കുന്നതാണ്. അപ്പോ അതിന്ന് നിറവേറിക്കൊണ്ടിരിക്കുക. സ്തോത്രം. ஆமென். எனக்கு கர்த்தர் தந்ததான அந்த ஊழியக்காரரை குறித்து தந்த தரிசனம் இன்றைக்கு அது நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. இந்த நாட்கள் നിങ്ങളുടെ സഭയെ കുറിച്ചുള്ള ദർശനം, നിങ്ങൾ കണ്ട ദർശനം കർത്തർ നിറവേറ്റാൻ പോകുകയാണ്. ஆமென். உங்களை குறித்து கர்த்தர் கண்டிருக்கிறதான தரிசனம் வருகிற நாட்களிலே கர்த்தர் நிச்சயமாக நிறைவேற்றியே നിങ്ങൾ ഈ പ്രേയർ കാർഡ് കാണുമ്പോൾ ദർശനം ഉണ്ടാകണം നിങ്ങൾക്ക്. ஆமென். உங்களுடைய ஜெப அட்டையை நீங்கள் பார்க்கும் பொழுது அதனுடைய தரிசனங்கள் நிறைவேற வேண்டும். ഇത് നിറവേറുന്ന ഒരു കാലം വരാൻ പോകുകയാണ്. ஆமென். இது நிறைவேறுகிறதான காலம் இது சீக்கிரமாய் வரப்போகிறது. നിങ്ങളുടെ കുടുംബത്തെ കുറിച്ച് ദർശനം ഉണ്ടായിരിക്കണം. ഹല്ലേലൂയ. உங்களுடைய குடும்பத்தை குறித்த ஒரு தரிசனம் உங்களுக்கு உண்டாகணும். നിങ്ങളുടെ പിള്ളകളെ കുറിച്ച് ദർശനം ഉണ്ടായിരിക്കണം. ഹല്ലേലൂയ. உங்களுடைய பிள்ளைகளை குறித்த ஒரு தரிசனம் உங்களுக்கு உண்டாக வேண்டும். அது நிச்சயமாய் நிறைவேறும். ஹல்லேலூய. நிச்சயமாகவே தரிசனங்கள் நிறைவேறியே தீரும். പ്രൈസ് ദി ലോർഡ്. ഹല്ലേലൂയ. അതിനാണ് ദൈവം നിങ്ങളെ ഇവിടെ കൊണ്ടുവന്നിരിക്കുന്നത്. அதற்காகத்தான் தேவன் உங்களை ஒவ்வொருவரையும் இந்த இடத்தில் கொண்டு வந்திருக்கிறார். இங்கே கொண்டு வந்திருக்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. இந்த இடத்தில் கொண்டு வந்திருக்கிறார். வேற எங்கும் கொண்டு போகாமல், ஆமென், வேற எந்த இடத்திற்கு கர்த்தர் கொண்டு போகாமல் இங்கே கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இங்கே கர்த்தர் தரிசனத்தை நிறைவேற்றும்படி கொண்டு வந்திருக்கிறார். എത്ര പേർ വിശ്വസിക്കുന്നുണ്ട്? പ്രൈസ് ദി ലോർഡ്. எத்தனை பேர் நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள்? എന്നെ കൊണ്ട് ചെയ്യുന്ന കാര്യങ്ങൾ ദൈവം വലിയ കാര്യങ്ങൾ ചെയ്യും നിശ്ചയമായി. ஆமென். என்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். പ്രൈസ് ദി ലോർഡ്. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
ഇന്ന് രാവിലെ പ്രാർത്ഥിച്ച പ്രാർത്ഥനയെക്കാട്ടിലും ഇപ്പോൾ വൈകുന്നേരം പ്രാർത്ഥിച്ച പ്രാർത്ഥനയ്ക്കകത്ത് ജീവൻ ഉണ്ടായിരുന്നു. ஆமென். கடந்த பகல் வேளையிலே நீங்கள் ஜெபித்ததான ஜெபத்தை காட்டிலும் இந்த சாயங்கால வேளையிலே நீங்கள் ஏறெடுத்ததான ஜெபத்திற்குள் ஒரு பிரத்யேக வல்லமை இருக்கிறது. வான மண்டலத்தில் ஒரு அசைவுண்டாயிற்று. வான மண்டலமே அசைக்கப்படுகிற அளவிற்கு கர்த்தர் உடைய ஜெபத்தை கர்த்தர் அங்கீகரித்திருக்கிறார். இப்ப பண்ணன ஜெபம் வான மண்டலத்தில் ஒரு அசைவுண்டாக்கிச்சு. ஆமென். இந்த சாயங்கால வேளையில் நீங்கள் ஏறெடுத்ததான ஜெபம் வான மண்டலத்தில் ஒரு பெரிய அசைவை உண்டு பண்ணி இருக்கிறது. நாங்கள் அதை பார்த்தோம். ஹல்லேலூயா. ஆமென். நான் அதை வானத்தின் வாசல்கள் திறந்திருக்க நாங்கள் பார்த்தோம். ஹல்லேலூயா. வானத்தின் வாசல் திறக்கப்பட்டதை நான் அங்கே உணர்ந்தேன். இந்த இன்னைக்கு சாயங்காலத்தில் பண்ண ஜெபம் சில சபையுடைய எல்லைகளை விரிவாக்க போகிறது. ஆமென். நீங்க சாயங்கால வேளையில் ஏறெடுத்ததான ஜெபத்தின் நிமித்தமாய் உடைய சபையினுடைய எல்லைகள் அங்கே விரிவாக்கப்படுகிறது. குடும்பத்துடைய எல்லைகளை விரிவாக்க போகிறது. கர்த்தர் உடைய குடும்பத்தின் எல்லைகளை விரிவாக்குவார். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இடம் போராத வண்ணம் தெய்வம் உங்களை நிரப்பான் போகிறான். ஆமென். இடம் போதாத அளவிற்கு கர்த்தர் உங்களை நிரப்ப அவர் விரும்புகிறார். இடம் போதாத வண்ணம் ஷிஃப்ட் வச்சு ஆராதனை மாட்டான் போவா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். இடம் போதாத அளவிற்கு அந்த ஒவ்வொரு அதாவது செக்ஷன் பை செக்ஷன் கர்த்தர் உங்களுடைய ஜெபங்களை கர்த்தர் என்ன செய்ய அதிகரிக்க பண்ண விரும்புகிறார். இயேசுவின் நாமத்திலே சில செக்ஷனாக மாறான் போவா. ஸ்தோத்திரம். ஆமென். காலையிலிருந்து 9 10 இல்லை என்று சொன்னால் 12 1 இப்படியாக செக்ஷன் பை செக்ஷனாக கர்த்தருடைய ஊழியத்தின் எல்லைகளை விரிவுபடுத்த விரும்புகிறார். சபையுடைய ஆராதனை மாறாம சபையினுடைய ஆராதனைக்கு கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ண விரும்புகிறார். ஒரு கூட்டம் போகும்போது அடுத்த கூட்டம் வருவதற்கு வெயிட் செய்யணும். ஆமென். ஒரு மற்றொரு ஆராதனை கொண்டிருக்கிற ஒரு காலகட்டம் இதோ வருகிறது. ஹல்லேலூயா. ആമേൻ. ഹല്ലേലൂയ. അത് ഇന്ന് രാത്രി നാം ചലിക്കാൻ പോവുകയാണ്. ആമേൻ. இந்த ராத்திரி வேளையிலே அதற்காய் நாம் அசைய போகிறோம். പിശാച് പറയും ഇത് നടക്കത്തില്ലെന്ന്. ஆமென். பிசாசு ஒரு பக்கம் சொல்லுவான் இதெல்லாம் நடக்காது. പിശാച് പറയും ഇതൊന്നും സംഭവിക്കത്തില്ലെന്ന്. பிசாசு சொல்லுவா இதெல்லாம் சம்பவிக்காது. എന്നാൽ അകത്തിരിക്കുന്ന ആത്മാവ് പറയും. ஆனால் உள்ள இருக்கிறதான நமக்குள் கர்த்தர் தந்திருக்கிற ஆவியானவர் சொல்லுகிறார் இது நடக்கும்னு. பிரைஸ் தி லார்ட். இது அப்படியே நடக்கும். இது அப்படியே நடக்கும்னு പറയും. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ഞാൻ ആദ്യം ഇവിടെ വന്നപ്പോൾ முதலாக நான் இந்த இடத்திற்கு வந்த பொழுது ഇവിടെ ഒരു ചെറിയ ചർച്ച ரொம்ப சின்ன ஒரு சபையாக இருந்தது. അവിടെ ഞങ്ങൾ രാത്രി കിടന്നുറങ്ങി. அந்த இடத்திலே நாங்கள் படுத்து உறங்கினோம். രാത്രി എല്ലാം ഉറുമ്പെല്ലാം വന്ന് കടിച്ചെന്നെ. என்ன சொன்னா எறும்பெல்லாம் அந்த ராத்திரி வேளையில வந்து கடித்த அந்த நினைவு வருகிறது. വലിയ സംഘം കെട്ടിയിട്ട് സഭ കെട്ടണമെന്ന് പറഞ്ഞു. അന്നേരം പാസ്റ്റർ പറഞ്ഞു എപ്പടി தெரியாது ஜெபம் அப்படிங்கன்னு പറഞ്ഞു. ஒரு பெரிய சபை கட்ட வேண்டும் என்று சொல்லி அந்த நாளிலே சொன்னேன். அப்பொழுது பாஸ்டர் சொன்னாங்க எப்படி அதெல்லாம் நடக்கும். രാവിലെ ആയപ്പോൾ ഞാൻ 2 രൂപ കൊടുത്ത് വെള്ളം മേടിച്ച് ഇവിടെ കുളിച്ചിട്ട് പോയി. 2 രൂപ കൊടുത്ത് കുടത്തിൽ വെള്ളം മേടിച്ച് കുടിച്ചിട്ട് 2 രൂപ കൊടുത്ത് കുടത്തിലെ തണ്ണി വാങ്ങി அந்த നാட்களிலே കുളിத்ததை நான் நினைவு கூர்ந்தேன். இப்ப 2 ரூபாய் கொடுக்கണ്ട. இப்ப 2 ரூபாய்லாம் கொடுக்க வேண்டாம். எறும்பிന്റെ கடி கொள்ளണ്ട. எறும்பு கடிக்க வேண்டாம். நல்ல வீடு கொடுத்துട്ടുണ്ട്. நல்ல வீட்டை தந்திருக்கிறார். நல்ல சபையை கர்த்தர் தந்திருக்கிறார். ஆமென். நல்ல ஊழியக்காரன் கொடுத்துട്ടുണ്ട്. பிரைஸ் தி லார்ட். நல்ல ஊழியர்களையும் கர்த்தர் தந்திருக்கிறார். നമ്മുടെ പ്രാർത്ഥനയ്ക്ക് ഒരു മറുപടി ദൈവം തരും. பிரைஸ் தி லார்ட். ஆமென். நம்முடைய ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் தருகிறார். അതിനെ നിனைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதும் அதிகமாக தான் இருக்கும் நிச்சயம். ஆமென். நாம் நினைக்கிறதை காட்டிலும் வேண்டிக் கொள்ளுகிறதை காட்டிலும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற தேவன். അങ്ങനെ ഒരു അഭിഷേകം ഇന്ന് രാത്രി ക്രിയ ചെയ്യാൻ പോകുകയാണ്. ஆமென். அப்படிப்பட்டதான ஒரு அபிஷேகத்தின் வல்லமை நம் மத்தியிலே கிரியை നിങ്ങൾ ചോദിക്കുന്നതിലും நீங்கள் കേൾப்பதிலும் നിങ്ങൾ നിனைക്കുന്നതിലും ஆமென் நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறது நீங்கள் நினைக்கிறது രണ്ട് പ്രാർത്ഥനയുണ്ട്. ஆமென். ரெண்டு விதமான ஜெபங்கள் இருக்கிறது. ഒന്ന് ചോദിക്കുന്ന പ്രാർത്ഥന. ஆமென். நீங்கள் அதை ஆண்டவரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளுகிறீர்கள். രണ്ട് നിனைക്കുന്ന പ്രാർത്ഥന. இரண்டாவது நீங்கள் நினைக்கிறதை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். வெளியரங்கമായ പ്രാർത്ഥനയും ஆமென். வெளியரங்கமாய் ஏறெடுக்கப்படுகிற ஜெபம் രഹസ്യമായ പ്രാർത്ഥനയ്ക്കും அது மாத்திரமல்ல ரகசியமாய் நீங்கள் தேவ சமூகத்தில் ஏறெடுக்கிற விண்ணப்பம் അതിൽ അപ്പുറത്താണ് ദൈവപ്രവൃത്തി വെളിപ്പെടുന്നത്. அதை காட்டிலும் மேலாய் தேவனுடைய கிரியை உங்களுக்காய் வெளிப்படும். ആമേൻ. ஹல்லேலூயா. പ്രൈസ് ദി ലോർഡ്. ഹല്ലേലൂയ. പ്രൈസ് ദി ലോർഡ്. ഹല്ലേലൂയ. 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 നിങ്ങൾ ഈ പാട്ട് അറിയാമല്ലോ. തീ പോലെ ഇറങ്ങണമേ അഗ്നിനാവാക പടരണമേ. அந்த பாட்டு தெரியுதுல்ல. அந்த பாட்டுன யதார்த்த பாட்டு தீ போல இறங்கணுமே. அதான் மலையாளத்துல அதனுடைய பாடல் இவ்வாறா இருக்கிறது. தீ போல இறங்கணுமே. அந்த ஊழியக்காரன் என்ற ഏറ്റവും അടുത്ത அண்ணனை போல സ്നേഹിക്കുന്ന ഒരാൾ. அந்த பாட்டை எழுதினவர் பாஸ்டருடைய நெருங்கிய நண்பராக இருக்கிறார். அவனை சொந்த தம்பி போல സ്നേഹിക്കുന്നവരാ. என்ன சொன்னால் சொந்த தம்பியை போல அவர் என்னை நேசிப்பார். அவர் ആ പാട്ട് എഴുതിയ സമയത്ത് ഞങ്ങളുടെ സംഘത്തിൽ വന്നു. என்ன சொன்னால் அவர் அந்த பாடலை எழுதின பொழுது எங்களுடைய சபைக்கு அவர் வந்தார். சபை അച്ഛൻ തവിൽ താൻ വന്നു. அച്ഛன் തവിൽ தானிலே ஆத்தூர் சபைக்கு அவர் ஒரு நாளில் வந்தார். சபைയുടെ തൊട്ടടുത്ത സ്ഥലം മേടിക്കാൻ
പറഞ്ഞാൽ സൈക്കിൾ വയ്ക്കാൻ സ്ഥലമില്ല ഞങ്ങൾക്ക്. ஏன்னு சொன்னால் அந்த ஆத்தூர் சபைக்கு அருகாமையில் இருக்கிற நிலத்தை வாங்குவதற்கு என்று சொல்லி அந்த நாட்களிலே அவர்கள் எங்களுக்கு நல்ல ஒரு விசுவாசத்தை ஊக்குவித்ததான ஒரு അവർ தேவன். രാത്രി മീറ്റിംഗ് കഴിഞ്ഞ് പോയപ്പോൾ அந்த ராத்திரி உபவாச கூட்டம் முடிந்து போன பொழுது ഞാൻ പറഞ്ഞു, അച്ഛാ ഈ സ്ഥലം നമുക്ക് മേടിക്കാൻ പറ്റുന്നില്ല. அப்ப நான் சொன்னேன், அந்த பாசு கிட்ட சொன்னேன், பாஸ்டர்ச்சா இது பக்கத்துல இருக்கிறதா இந்த நிலத்தை எங்களால வாங்குறதுக்கு முடியாத இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறோம், അതുകൊണ്ട് ഒന്ന് പ്രാർത്ഥിക്കണം. அப்போ ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டேன். അവര് പറഞ്ഞു, அவர் சொன்னார், എടാ ഞാൻ പ്രാർത്ഥിക്കത്തില്ല. அப்ப அவர் சொன்னார், எடா நான் ஜெபம் பண்ண மாட்டேன், നീ പ്രാർത്ഥിക്കണം. நீ ஜெபம் பண்ணு. നീ ഇപ്പോ ഒരു കല്ലെടുക്കുക, நீ இப்போ ஒரு கல்லெடு, നീ പ്രാർത്ഥിക്ക്, நீ அந்த கல்லை எடுத்து ஜெபி, അവിടെ ഇട്, விசுவாசத்தோடு அந்த இடத்தை பார்த்து அந்த கல்லை நீ போடு. ഈ സ്ഥലം മേടിക്കണം നിന്റെ ദർശനമാണ്. ஆமா, ஏன்னு சொன்னா இந்த இடத்தை வாங்க வேண்டும் என்பது உன்னுடைய தரிசனம், നീ അത് മേടിക്കും, நீ அதை கண்டிப்பாக வாங்குவாய். എനിക്കത് കേട്ടപ്പോൾ വല്ലാതെ വിഷമം തോന്നി. ஏன்னு சொன்னா அவர் அதை சொன்ன பொழுது எனக்கு மிகுந்த துக்கம் உண்டானது, கவலை உண்டானது. ഞാൻ ഒന്നും പറഞ്ഞില്ല, അവർ പറഞ്ഞതുപോലെ എടുത്ത് പ്രാർത്ഥിച്ച് കല്ലിട്ടു. அவர் சொன்னது நிமித்தமாக நான் ஜெபித்து அந்த கல்லை அந்த வஸ்து அந்த நிலத்திற்கு அருகாமையில் நான் அதை போட்டேன். അടുത്ത ദിവസം സൺഡേ மறுநாளில ஞாயிற்றுக்கிழமை ഞാൻ ഈ കാര്യം സംഘത്തിൽ പറഞ്ഞു, സഭയിൽ പറഞ്ഞു. பாஸ்டர் அவர்கள் இந்த காரியத்தை சபையில அறிவிப்பு கொடுத்தார்கள். അപ്പോൾ ഇതിനു വേണ്ടിയിട്ട് ഇപ്പൊ ഫ്രണ്ടിൽ ഇരുന്ന ഒരു ചെറിയൊരു മോള് പറഞ്ഞു, முன்னாடி இருக்கிறதான ஒரு சின்ன பிள்ளை சொல்லுச்சு, ഈ സ്ഥലം മേടിക്കാൻ இந்த நிலத்தை வாங்குவதற்கு എന്റെ പോക്കറ്റ് മണി, என்னுடைய பாக்கெட் மணி 50 രൂപ ഞാൻ തരാന്ന് പറഞ്ഞു. 50 ரூபா முதலாக நான் தருகிறேன் என்று சொன்னாள். അന്നേരം അടുത്തിരിക്കുന്ന ഒരാൾ പറഞ്ഞു, உடனே பக்கத்தில் இருக்கிறதான ஒரு பிள்ளை சொன்னது, പാസ്റ്റർ ഞാൻ 500 രൂപ തരാന്ന് പറഞ്ഞു. நான் உடனே 500 ரூபாய் தருகிறேன் என்று பக்கத்தில் உள்ள பிள்ளை சொல்லுச்சு. ഇത് കേട്ടപ്പോ പിന്നാടി ഇരുന്ന മൂപ്പനക്ക് കോപം വന്നിച്ചു. உடனே இதை கேட்டதான பின்னாடி இருந்த மூப்பருக்கு கோபம் வந்தது. പാസ്റ്റർ ഞാൻ 5000 രൂപ തരാന്ന് പറഞ്ഞു. பாஸ்டர் நான் 5000 தருகிறேன் என்று சொன்னார். വേറൊരാൾ ഞാൻ 10000 രൂപ തരാന്ന് പറഞ്ഞു. உடனே பக்கத்தில் இருக்கிறவர்கள் நான் 10000 தருகிறேன் என்று சொன்னார். 5 നിമിഷത്തില് 5 நிமிடத்திற்குள்ள ആ സ്ഥലം വാങ്ങുന്നതിൽ അധിക പൈസ വന്നു. ஆமென். அந்த நிலத்தை வாங்குவதற்கு அதிகமான பணத்தை கர்த்தர் நாளில் தந்தார். ഒറ്റ മാസം കൊണ്ട് ஆமென். ஒரே மாதத்திற்குள்ள ആ സ്ഥലം ഞങ്ങൾ മേടിച്ചു. ஆமென். அந்த நிலத்தை வாங்க கர்த்தர் கிருபை செய்தார். അതിന്റെ അപ്പുറത്തെ സ്ഥലം മേടിച്ചു. அதற்கு அருகாமையிலும் ஒரு இடத்தை வாங்க கர்த்தர் கிருபை செய்தார். ஆமென். 2 நிலத்தை நாங்கள் வாங்க கர்த்தர் கிருபை செய்தார். എന്തിനാണെന്ന് പറഞ്ഞാൽ, இதை நான் எதற்காக சொல்லுகிறேன், ആത്മാവിൽ ചലിക്കുമ്പോൾ ஆமென், நீங்கள் ஆவியிலே நீங்கள் அசைவாட ஆரம்பிக்கும் பொழுது അസാധ്യമായ കാര്യം സാധിക്കും. ஆமென், கூடாத காரியங்களை கர்த்தர் கூட பண்ணுகிறார். ആമേൻ. ஹல்லேலூயா. നടക്കാത്ത കാര്യം നടക്കും. ஆமென். ഹല്ലേലൂയ. நடக்காத காரியங்களை கர்த்தர் கூட பண்ணுகிறார். അതിന്റെ പേരാ സംഗമം സഭ എന്ന് പറഞ്ഞാൽ. அதுதான் சபை என்று சொல்லுவது. സഭ എവിടെയുണ്ടോ, சபை எங்கே இருக்கிறதோ, പ്രാർത്ഥിക്കുന്ന സഭ എവിടെയുണ്ടോ, எங்கே ஜெபிக்கிற சபை இருக்கிறதோ, ആത്മാവിൽ ചലിക്കുന്ന സഭ എവിടെയുണ്ടോ, எங்கே ஆவியிலே அசைவாடுகிற சபை இருக்கிறதோ, അവിടെ അത്ഭുതങ്ങൾ സംഭവിക്കും. அங்கே அற்புதங்கள் நடக்கும். അവിടെ വിടുതൽ സംഭവിക്കും. அங்கே விடுதல்கள் நடக்கும். ഒരു ദൈവപ്രവൃത്തി സംഭവിക്കും. அங்கே தேவனுடைய கிரியை வெளிப்படும். ശത്രുവിന്റെ കോട്ടകൾ ഇടിയത്തണം. ஆமென். சாத்தானுடைய கோட்டைகள் அங்கே தகர்ந்து விழும். ഇന്ന് രാത്രിയില് இந்த ராத்திரி வேளையிலே ഞാൻ ഷോർട്ട് മെസ്സേജ് പറഞ്ഞു നിങ്ങൾക്ക് വേണ്ടി പ്രാർത്ഥിക്കാൻ പോവുകയാണ്. ஆமென். நான் ஒரு சின்ன ஒரு பிரசங்கம் உங்களுக்கு பண்ணி உங்களுக்காக நான் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். ആത്മാവിൽ നിങ്ങൾ ചലിക്കാൻ പോവുകയാണ്. நீங்கள் ஆவியிலே நீங்கள் அசைவுள்ளவர்களாய் அனலாய் இருக்கிறவர்களாய் மாறும். Praise the Lord. ഈ പ്രാർത്ഥന കഴിയുമ്പോൾ ஆமென். இந்த ஜெபம் முடியும் போது നിങ്ങൾ ഇനി മാംസത്തിൽ ചലിക്കുന്നവരല്ല. இனி நீங்கள் மாம்சத்தில் ஜெபிக்கிறவர்களாக அல்ல. You are not reacting in the flesh. ஏனென்று சொன்னால் நீங்கள் மாம்சத்திலே நீங்கள் கிரியை செய்கிறவர்களாக அல்ல. நீங்க நம்ம எது கேட்டாலும் சிவகாசிக்காரங்களா எது கேட்டாலும் டக்குன்னு உடனே மாம்சத்தில் கிரியை செய்யும். நம்மளு ஏனென்று சொன்னால் சிவகாசியில் உள்ளவர்களை எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால் ஏதாகிலும் ஒரு சிறிய காரியத்தில் மாம்சத்தினுடைய கிரியை வெளிப்படுத்துகிறவர்களாக இருப்பார்கள். எவன் போவா, யாரு போவா, யார் கொடுப்பா, யார் கொடுப்பா, இல்லையே, இல்ல. இந்த மாதிரி சத்தங்களை கேட்டிருக்கீங்களா? இதுதான் மாம்சத்தில் வெளிப்படுகிறதான காரியம். இது இன்னைக்கு முடிய போகுது. ஆமென். இந்த ராத்திரி வேளையில் அவைகளை இது உடைய போகுது. சோத்ரம். സഭ ക്രിയ ചെയ്യാൻ പോവുകയാണ്. ஆமென். சபையானது கிரியை செய்கிற சபையாய் எழும்ப வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஹல்லேலூயா. അതുകൊണ്ട് വചനം പറയാണ്, ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, നമുക്ക് 2 കൊരിന്ത്യർ 10:4 വാക്യം വായിക്കുമ്പോൾ, 2 കൊരിന്ത്യർക്ക് എഴുതുന്നതാണ് നിരുപം. ഇന്ന് ഈ വാക്യം വായിച്ച് നമ്മൾ പ്രതികരിക്കാൻ പോവുകയാണ്. இந்த காலவேளையில் வாசித்ததான வசனத்தை ஒரு விசை கூட நான் உங்களுக்கு 2 കൊരിന്ത്യർ 10 അധ്യായത്തിന്റെ 4 വാക്യം. 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 4வது வசனம் எடுத்தவர்கள் வாசிங்க. 2 கொரிந்தியர் 10:4. போராயுதங்கள். ஆமென். அடுத்தது படி. 5 படி. அடுத்தது கூட வாசிங்க.
சிறைப்படுத்துகிறவர்களாய் Praise the இருக்கிறோம். Lord. Hallelujah. ஹalleluya. ஆவியில படிக்கும் போது கரெக்டா தப்பு இல்லாம படிக்க முடியும். Praise the Lord. ஆமா, நீங்க தெலுங்குல வாசிக்கும் போது தெலுங்குல படிக்கும் போது அதுல தப்புட்டா கரெக்டா கண்டுபிடிச்சிருவேன் நான். ஆமாம்மா, அது தப்புமா கரெக்டா கண்டுபிடிச்சிருவேன். அப்போ பிரச்சனை இல்லை. நல்லா ஜெபம் பண்ணிட்டு என்ன பாருங்க சிஸ்டர், ஹலோ, நல்லா ஜெபம் பண்ணிட்டு நல்லா படிக்க, ஒரு தப்பு இல்லாமல் படிக்க கற்றுக்கிறது செய்வார். ஓகே, அது கொஞ்சம் சிந்தனைகள் அங்கே சிதறி போதாதான் விஷயம், வேற ஒன்றும் இல்லை. ஆமாம், இங்கே என்ன பாரு, என்ன பாரு, சிந்தனைகள் சிதறி போகாதபடிக்கு கர்த்தர் இன்னைக்கு உங்களுடைய சிந்தனைகளை ஒருமுகப்படுத்துவார். பேசுகிறோம். ஹல்லேலூயா. நீங்கள் எதுல தவறுகிறீர்களோ அதுல நீங்கள் நிலநிற்ப போறீங்க. பேசுகிறோம். எந்த இடத்திலே நீங்கள் இடறி விழுகிறீர்களோ அந்த இடத்திலே கர்த்தர் உங்களை தலை நிமிர எழும்பி நிற்க பண்ணுவார். ஆமென். அடுத்த வாரத்துல சாட்சி வந்துடும் நிச்சயமா. ஆமென். வருகிற வாரங்களிலே நீங்கள் உயிருள்ள நிறைய சாட்சிகளை சொல்லுவீர்கள். இன்னைக்கு கொஞ்சம் பேரை கர்த்தர் தொட்டாரு. ஆமென். இந்த காலவழியிலே கர்த்தர் சிலரை தொட்டார், சிலரோடு கூட இடைப்பட்டார். மொத்தம் ஃப்ரீ ஆயிடுச்சுல்ல, நீங்க கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிறீங்களா? ஆமென். அனுபவம் இருக்குதா? மனசுக்குள்ள எல்லாம் பாரம் போச்சு, அப்படி ஃப்ரெஷ் ஆச்சுல. ஆமென். மனதிலே பாரம் உணர்கிறீர்களா? ஓகே தானே, ஓகே தானே. பேச இன்னும் இருக்கு பேச இன்னும் இல்ல. ஆமென், ஆமென். ஓகே, மொத்த ஃப்ரீ ஆச்சுல. இன்னைக்கு எல்லாம் மொத்தம் ஃப்ரீயா தான் போக போறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வசனம் சொல்றதுக்கு நேரம் இல்ல, சோதரம் மீதி அவர் பிரசங்கம் பண்ணுவார். ஹல்லேலூயா. அடுத்த வாரத்துல. ஆமா, அப்போ தேவன் வந்து நம்மளே பலப்படுத்தி அனுப்ப வேண்டும். சோதரம். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை பலப்படுத்தி அனுப்ப விரும்புகிறார். அப்போ நம்முடைய ஆயுதங்கள், ஆமென், நம்முடைய போர் ஆயுதங்கள், நமக்கு ஆயுதங்கள் உண்டு. சோதரம். நமக்கு ஆயுதங்கள் இருக்கிறது. ஆமென், ஆமென். அது ஜெடிகங்கள் அல்ல, அது மாம்சத்துக்குள்ளவைகள் அல்ல, கோட்டைகள் இடிப்பாந்தக்க வண்ணம், அது அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தெய்வ சக்தி உள்ளவதானே, தேவ பலம் உள்ளவைகளாய் இருக்கிறது. Praise the Lord. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். நம்முடைய ஆயுதங்கள், ஆமென், நம்முடைய போர் ஆயுதங்கள் ஜெடிகங்கள் அல்ல, மாம்சத்துக்கேற்றவைகள் அல்ல. எந்தான இரண்டாவது சொல்லி இருக்கிறது ஆத்மீயமான. ஸ்தோத்திரம். ஆமென். அது ஆவிக்குரியவைகளாய் இருக்கிறது. ஆத்மாவின் ஆயுதமான. ஆமென். அது ஆவிக்குரிய ஆயுதமாய் இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஆவி உள்ளவனே, ஆமென், ஆவி இருக்கும் பொழுது ஆவியானவர் ஆயுதமாய் மாறும். ஆமென். ஆவியானவர் உங்களுக்குள் ஆயுதமாக செயல்பட விரும்புகிறார். നിങ്ങളുടെ അകത്ത് വ്യാപരിക്കുന്ന ஆமென், உங்களுக்குள் கிரியை செய்கிற പരിശുദ്ധാത്മാവ്, பரிசுத்த ஆவியானவர் ஒரு ஆயுதம் போல கிரியை ചെയ്യാൻ തുടങ്ങുകയാണ്. ஆமென், ஒரு ஆயுதத்தை போல அவர் கிரியை செய்ய அவர் விரும்புகிறார். നിങ്ങൾക്ക് കഴിയാത്ത കാര്യം, ஆமென், உங்களால் முடியாத காரியங்களை നിങ്ങൾ അകത്തിരുന്നുകൊണ്ട്, ஆமென், உங்களுக்குள் ஆவியானவர் இருந்து പരിശുദ്ധാത്മാവ്, பரிசுத்த ஆவியானவர் ആത്മാവിന്റെ ബലത്തോടെ ஆவியானவருடைய பலத்தின் நிமித்தமாக ചെയ്യാൻ തുടങ്ങും. கர்த்தர் கிரியை செய்ய விரும்புகிறார். ആമേൻ. ഹല്ലേലൂയ. നിങ്ങൾ അങ്ങനെ പ്രാർത്ഥിക്കുമ്പോൾ, நீங்கள் அப்படி ஜெபிக்கும் பொழுது, നിങ്ങൾ തോറ്റു പോകുമെന്ന് പറയുന്ന വിഷയങ്ങളെ, நீங்கள் எந்த இடத்தில் தோல்வி அடைந்திருக்கிறீர்களோ, പ്രാർത്ഥിക്കാൻ തുടങ്ങുമ്പോൾ, ஆமென், நீங்கள் ஜெபிக்க தொடங்கும் பொழுது ഒരു വിടുതലോടെ പുറത്തു വരും നിശ്ചയമായി. ஆமென், நிச்சயமாகவே ஒரு விடுதலையோடு கூட நீங்கள் வெளியே வருவீர்கள். ഒരു ജയത്തോടെ വെളിയെ വരും നിശ്ചയമായി. ஆமென், நீங்கள் ஒரு ஜெயத்தோடு கூட வெளியே வருவீர்கள். ആമേൻ. ஹல்லேலூயா. இப்போ പറഞ്ഞது, ஆமென், இப்பொழுது சொல்லுகிறது சொன்ன காரியம் இங்க புரிஞ்சிச்சு. இப்ப சொன்னதான காரியங்கள் இந்த சைடு உள்ளவங்களுக்கு இங்க புரியல. ஆமென், அந்த சைடு உள்ளவங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். என்ன காரணம்னு പറഞ്ഞാല്, காரணம் என்னன்னு வச்சா, கொஞ்சம் தான் பிரார்த்திക്കുന്നു ഇവിടെ. ஸ்தோத்திரம். கேட்கல. இந்த பகுதியில நல்ல ஜெபம். ஓ ஆண்டவரே, അങ്ങനെ பெண்கள் சகோதரிகள் சைடு நல்லா என்ன செய்யுங்க, ஊக்கமா ஜெபம் பண்றீங்க. ഇവിടെ ஜெபம் ஒன்றும் இல்ல. ஸ்தோத்திரம். கொஞ்சம் ஜெபம், 5 நிமிஷம் ஜெபம், 10 நிமிஷம் ஜெபம் ஓடுது. ஸ்தோத்திரம். 1 மணி நேரம் ஜெபிக்கிறவங்கள பார்த்தாலே தெரியும் எனக்கு. ஸ்தோத்திரம். 1 மணி நேரம் ஜெபம் பண்றவங்கள பார்த்தாலே தெரியும். அந்த சைடு எல்லாம் 5 நிமிஷம், 10 நிமிஷம், 15 நிமிஷம் இப்படிதான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஐயாவுக்கு ராத்திரியில ஒரு ஜெபம் உண்டு இல்லையா? சாமத்தில் எந்திரிச்சு ஜெபம் இருக்குல்ல, இருக்கா இல்லையா? அப்ப அது பழகிட்டே வந்திருக்கு. அதுல பகல் சமயத்துல சமாதானமாக கர்த்தர் அனுப்புறாருல. எஸ், பாத்தீங்க, கண்டுபிடிச்சல. அதுபோல அந்த ஜெபத்தின் இன்னும் வல்லமை தரப்போறார் ஆண்டவர். பேசணும். ஒரு வல்லமையோடு இருந்துக்கும். இந்த பகல தொட்டார் ஆண்டவர். ஆமென். அதுபோல இந்த ஜெபிக்காதவங்க எல்லாரும் கத்த தொட போறார். சோத்திரம். என்ன பாக்கீங்களா? என்ன ஒரு மாதிரி பாக்கீங்க? சோத்திரம். இல்லையா? இன்னும் நல்லா நாம என்ன சொல்லக்கூடாது. அது இது அதில் பிரச்சனை இல்லை. நீங்க மறைஞ்சிருந்தாலும் ஆவியானவர் தொடுவார், கண்டிப்பா தொடுவார். பேசலோ எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, சோத்திரம். ஹல்லேலூயா. ஆவியில நீங்கள் அசைவாடும் பொழுது அது தெய்வ சக்தியாய் மாறும். ஆமென். நீங்கள் ஆவியில் அசைவாடுகிற வேளையிலே அது தேவ வல்லமையாய் வெளிப்படும். ஆமென். ஹல்லேலூயா. அது கோட்டைகளை இடிப்பார், அது அங்கே அரண்களை நிர்மூலமாக்கும்படியாக சக்தி உள்ளதாய் மாறும். ஹல்லேலூயா. தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. தேவ பலமுள்ளதாய் மாறும். ஹல்லேலூயா. தேவ பலமுள்ளவைகளாய் மாறுகிறது. டிவைன் பவர். ஆமென். அது தெய்வீக வல்லமை.
Praise the Lord. Hallelujah. எல்லாரும் சொல்லுங்க டிவைன் பவர். எல்லாரும் சொல்லுங்க டிவைன் பவர். இங்கிலீஷ் நல்லா பேசுறீங்க சோத்திரம். அந்த மதி போயிடுச்சாங்க, மதி இருக்கா இல்லையா? போயிட்டாங்களா? போயிட்டாங்க. எதுக்கு பார்த்து அனுப்பிட்டீங்க சோத்திரம். மதி பேசுகிற இங்கிலீஷு பயங்கர இங்கிலீஷு, அமெரிக்கன் இங்கிலீஷ் ஆச்சு. நானே திக்குமுக ஆடிட்டேன், ஆனாலும் கூட வந்துட்டேன். கட்ட நானும் பேசினேன். ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் டிவைன் பவர் சொல்லுங்க, டிவைன் பவர். ஆமென். எங்க இருக்கு டிவைன் பவர்? புரியல. ஆமே, நமக்குள்ள இருக்கு சோத்திரம். ஆமென். உதாரணம் சொல்றேன். உதாரணம் சொல்லுகிறேன். நாங்க 2 பேரும் அதிகமாக டிராவல் எல்லாம் செய்து பயங்கர டயர்டாகி போய் என்ன சொன்னா, மகளுடைய திருமணத்தை நிமித்தமாக நாங்கள் அதிகமாக பிரயாணம் பண்ணி கொண்டு இருக்கிறபடினாலே சரீரத்தில் ரொம்ப பலவீனமா இருக்கிறோம். அப்போ காலையில ரொம்ப டயர்டாக பேசி பாஸ்டர் அவர்கள் கால வேளையில இங்க பிரசங்கித்த பொழுது ரொம்ப டயர்டோடு கூட தான் பிரசங்கம் பண்ணினார். அதோட அதே பாஸ்டமா அதே காட்டிலும் டயர்டாகி போய் நான் அங்க சர்ச்சை நடத்தினதுனால ரொம்ப டயர்டா தான் இருக்கிறேன் நானும். அப்போ வரும்போது முன்கூர் ஜாமீன் எடுத்துச்சு என்கிட்ட. நான் இன்னைக்கு பேசாமல் அமைதியாக இருப்பேன், எதுவும் சொல்லாத அப்படி சொல்லிட்டு தான் வந்தேன். சரி நான் ஓகேன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தேன். அவன் வந்த உடனே அந்த டயர்டோட வந்துட்டு நிற்கும் போது என்னை விட பவராக பேசுறீங்களா பார்த்தீங்களா? அந்த அந்த உடம்புல இருக்கிற அந்த 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 டயர்னஸ் தெரியலல்ல, அதான் டிவைன் பவர். பிரைஸ் தி லார்ட். ஆமென். இதுதான் தெய்வீக வல்லமை. ஆமென். நீங்கள் வேதனையோடு இருக்கும்போதும், நீங்கள் வேதனையோடு கூட இருக்கும் பொழுது, நீங்கள் சோர்ந்து இருக்கும்போதும், நீங்கள் சோர்வோடு கூட இருக்கும் பொழுது, நீங்கள் அறியாத உங்களுக்குள் டிவைன் பவர். ஆமென். உங்களுக்கு தெரியாமலே ஒரு தெய்வீக வல்லமை உங்களுக்குள் இறங்கி செயல்படுகிறது. ஆமென். இயேசுவின் நாமத்தில் அது அப்படியே செயல்படுகிறதா இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. அது நம்ம சோர்ந்து போன விஷயங்களாக புருஷனை பற்றி இன்னைக்கு நிறைய நேரங்களில் நம்ம எந்த காரியங்கள்ல சோர்ந்து போகிறோம்? கணவனை குறித்ததான ஒரு கவலை, மனைவியை குறித்து, மனைவியை குறித்த கவலை. சிலவங்களுக்கு சோர்வை இல்லை, சோத்திரம். மனைவி குறித்து பல விஷயங்களை குறித்து நம்ம சோர்ந்து போகும். அநேக காரியங்களை குறித்து நாம் சோர்ந்து போகிறோம், கவலைப்படுகிறோம். ஆனால் ஆத்மா வரையணும். ஆனால் ஆவியானவர் சொல்லுகிறார், நீங்கள் சோர்ந்து போகாதே, நீங்க சோர்ந்து போகாதீர்கள். ஆவியிலே கிரியை செய்யும் போது, ஆமே, நீங்கள் ஆவியிலே நீங்கள் அங்கே வெளிப்பட ஆரம்பிக்கும் பொழுது டிவைன் பவர், அந்த தெய்வீக வல்லமை கோட்டைகள் இடிப்பான் தக்கவன், ஆமென், அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு சக்தி உள்ளவ தான். அது தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. சக்தி உள்ளவ தான். ஹalleluya. அது தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. தேவ வல்லமை உள்ளதாய் இருக்கிறது. ஹalleluya. தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. Praise the Lord. Hallelujah. 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 ഇന്ന് സായങ്കാലം ഞാൻ പ്രാർത്ഥിക്കാൻ പോവുകയാണ്. Praise the Lord. ആമേൻ. இந்த ராத்திரி வேளையிலே உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். നിങ്ങളുടെ ദേവ വല്ലമ വെളിപ്പെടും. സ്തോത്രം. உங்களுக்குள் தேவ வல்லமை வெளிப்படும். നാം പ്രാർത്ഥിക്കുന്ന ചെറിയ പ്രാർത്ഥനകൾ പോലും அற்புத விடுதல் சம்பவிக்கும். ஆமென். நான் உங்களுக்காக ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தருடைய அற்புதமான கிரியைகள் உங்களுக்காக வெளிப்படும். சபையுடைய பிரார்த்தனை, ஆமென், சபையிலே ஏறெடுக்கப்படுகிற ஜெபம், சத்துருவின் கோட்டைகள் இடியப்படும் நிச்சயமாக. ஆமென். அங்கே சத்துருடைய கோட்டைகளை இடிக்கிறதா இருக்கும். ஆமென். ஹalleluya. 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 சிறிய பிரார்த்தனை போலும் வலி அற்புதங்கள் செய்யணும். ஆமென். சின்ன ஜெபமாய் இருக்கும், ஆனால் அது பெரிய அற்புதங்களை கொண்டு வருகிறதா இருக்கும். ஆமென். ஹalleluya. அப்போ சோர்ந்து போகாத நாம் இந்த திவசங்களில் ஆத்மாவில் சலிக்கணும். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் இந்த நாளிலே சோர்ந்து போகாமல் ஆவியிலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அசைவாடுகிறவர்களாய் இருக்க வேண்டும். വചനം പറയുന്നു, വേദ വചനം சொல்லுகிறது, ആമേൻ, നമ്മുടെ അകത്ത് വ്യാപരിക്കുന്ന ആത്മാവ്, நமக்குள் கிரியை செய்கிற ஆவியானவர், ആമേൻ, കോട്ടകളെ ഇടിപ്പാൻ തക്കവണ്ണം, அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு ദൈവബലമുള്ളതായിരിക്കുന്നു. தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. Praise the Lord. ஹalleluya. പിശാച് കെട്ടിയ കോട്ടകൾ, ഹalleluya. ஆமென். பிசாசுடைய கோட்டைகளை இடிப்பதற்கு, നിന്റെ ഫൈനാൻസ് പ്രോബ്ലത്തിനകത്ത്, നിന്റെ സാമ്പത്തിക വിഷയത്തിനകത്ത്, ஒருவேளை உங்களுடைய பொருளாதார பிரச்சனை, നിന്റെ കുടുംബത്തിനകത്ത്, உங்களுடைய குடும்பத்திற்குள்ளாக, നിന്റെ ശരീരത്തിനകത്ത്, ஒருவேளை உங்களுடைய சரீரத்திலாய் இருக்கலாம். ശത്രു എവിടെ കോട്ട കെട്ടിയാലും, சத்துருவானவன் எப்பேற்பட்டதான கோட்டைகளை அவன் உங்களுக்கு முன்பதாக கொண்டு வந்தாலும், നീ ആത്മാവിൽ ചലിക്കുമ്പോൾ நீங்கள் ആവിயிலே நீங்கள் அசைவாட ஆரம்பிக்கும் ആ பொழுது കോട്ട ഇടിയും നിശ്ചയമായും. நிச்சயமாகவே அந்த அரண்கள் நிர்மூலமாக்கப்படும். അത് ദൈവശക്തി ഉള്ളതാണ്. ഹല്ലേലൂയ. தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. Praise God. Hallelujah. ഞാൻ എൻ്റെ സ്നേഹിതന്റെ വീട്ടിലേക്ക് പോകുമ്പോൾ, நான் என்னுடைய நண்பனுடைய வீட்டிற்கு நான் போன பொழுது, സഹോദരി ബോൺ ക്യാൻസറിനായിട്ട്, കാലിലെ ബോൺ ക്യാൻസർ ആയിട്ട് ആമേൻ വേദനയോടെ കിടക്കുവാണ് ബെഡില്. என்னன்னு சொன்னாலும் என்னுடைய நண்பனுடைய சகோதரியானவர்கள் அவர்கள் போன் கேன்சரினாலே சரீரத்தில் மிகுந்த பலவீனத்தோடு கூட அவள் அங்கே காணப்பட்டார். വീട്ടിൽ ചെന്നപ്പോൾ நான் அந்த வீட்டிற்கு நான் போன பொழுது എല്ലാവരും മൗനമായിട്ടിരിക്കുകയാണ്. எல்லாரும் மிகுந்த மௌனமாய் இருக்கிறார்கள். மெடிக்கல் காலேஜும் தள்ளி കളഞ്ഞു. என்னன்னு சொன்னால் மெடிக்கல் காலேஜில் இருந்து முடியவில்லை என்று சொல்லி அவர்கள் வீட்டிற்கு அனுப்பி விட்டார்கள். അപ്പോൾ ആ വീട്ടിൽ ഞാൻ കടന്നു പോയിട്ട് ഞാനൊരു വാക്യം പറഞ്ഞു. அவர்களிடத்திலே சென்று நான் ஒரு வசனத்தை சொல்ல ஆரம்பித்தேன். സിസ്റ്റർ,
சிஸ்டர், നിങ്ങൾ ഇവിടെ മരിക്കുന്നുവോ? நீங்க சாக போறீங்களா? இன்னும் ஊழியம் செய்து 10 ஆத்மாக்களை கூட ஸ்நானம் கொடுக்கணும். இன்னும் நீங்கள் உயிரோடு கூட இருந்து ஊழியம் செய்து ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த போகிறீர்களா என்று சொல்லி கேள்வி கேட்டேன். ஒரு ചോദ്യം ചോദിച്ചിട്ട് വാക്യം പറഞ്ഞു. ஆமென். இந்த கேள்வியை கேட்டு ஒரு வசனத்தையும் நான் அந்த சகோதரிக்கு சொல்ல ஆரம்பித்தேன். എന്നിൽ നിലത്തിരിക്കുന്നവർക്കകത്ത് ജീവ ഊറ്റുകൾ ഓടും. ஆமென். என்னை விசுவாசிக்கிறவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும் என்கிற வார்த்தை. അപ്പോൾ ഇപ്പോൾ നിങ്ങൾക്ക് മരണത്തിന്റെ ഗന്ധമാണ് കിട്ടുന്നത്. ஏனென்று சொன்னால் இப்பொழுது உங்களுக்கு முன்பதாக மரணம் என்கிறதான ஒரு பெரிய ஒரு போராட்டம் உங்களுக்கு முன்பதாக நின்று கொண்டு இருக்கிறது. എന്നാൽ നിങ്ങൾ ഇപ്പോൾ വിശ്വസിക്കുന്നെങ്കിൽ ஆமென், நீங்கள் இப்பொழுது விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னால் മരണത്തിന്റെ കോട്ട ഇടിയാൻ പോവാ. ஆமென். மரணம் என்கிறதான அரண்கள் அங்கே நிர்மூலமாக்கப்படும். നിങ്ങൾ വിശ്വസിക്കുന്നു ചോദിച്ചിട്ട് நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா என்று சொல்லி கேட்டு കൈ കൊടുത്തപ്പോൾ நான் அவர்களுக்கு அங்கே என்னுடைய கையை நான் கொடுத்து അവരുടെ കൈയെ പിടിച്ചു அவர் நான் விசுவாசத்தோடு சொன்ன அந்த வார்த்தையின் நிமித்தமாக என்னுடைய கரங்களை அவர்கள் பிடித்துக் கொண்டார்கள். എഴുന്നേറ്റു. ഹല്ലേലൂയ. அவர்கள் உடனே இருந்த இடத்திலிருந்து எழுந்தார். പ്രാർത്ഥന പ്രാർത്ഥിച്ചപ്പോൾ நான் அந்த சகோதரிக்காக நான் ஜெபித்த ഒരു பொழுது ദൈവശക്തി ശരീരത്തോട്ട് ഇറങ്ങി. ஒரு தேவ பலம் என்னிலிருந்து புறப்பட்டு செல்லுகிறதை என்னால் ആ വേദന உணர ഓൺ ദ സ്പോട്ടിലെ കർത്താവ് സൗഖ്യമാക്കി. ഹല്ലേലൂയ. கர்த்தர் அந்த சனப்பொழுதிலே அந்த சகோதரியை சுகப்படுத்தினார். അങ്ങനെയെങ്കിൽ அப்படி என்று ഈ சொன்னார். സഭയ്ക്കകത്ത് ஆமென். இந்த சபைக்குள்ளாக അത്ഭുതങ്ങൾ സംഭവിക്കാൻ പോകുകയാണ്. அற்புதங்களை கர்த்தர் நிச்சயமாகவே செய்வார். നിങ്ങൾ പ്രാർത്ഥിക്കുമ്പോൾ நீங்கள் ஜெபிக்க ചില ஆரம்பிக்கும் ദൈവ പ്രവൃത്തികൾ സംഭവിക്കാൻ പോകുകയാണ്. ஆமென். യേശുവിൻ தேவன் നാമത്തിൽ. தன்னுடைய கிரியைகளை യേശുവിന്റെ നാമത്തിൽ இயேசுவின் நாமத்தில் ചില ദൈവ പ്രവൃത്തിക്ക് വേണ്ടി ചലിച്ചു വിടുന്നുണ്ട്. യേശുവിൻ നാമത്തിൽ. ஆமென். சில தேவனுடைய கிரியைகள் இங்கே வெளிப்படுவதாக. ആമേൻ. ஹalleluya. പരിശുദ്ധാത്മാ പറയാണ്, பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், അത് ദൈവ വല്ലമയായി ക്രിയ ചെയ്യുമ്പോൾ அது தேவ பலமுள்ளதாய் வெளிப்படும் பொழுது കോട്ടകളെ ഇടിപ്പാൻ ശക്തിയുള്ളവയാണ്. ஏனென்று சொன்னால் அது அரண்களை நிர்மூலமாக்குகிறதுக்கு தேவ பலமுள்ளவைகளாய் നിങ്ങളകത്ത് காணப்படுகிறது. വ്യാപരിക്കുന്ന പരിശുദ്ധാത്മാവ് உங்களுக்குள் கிரியை செய்கிற பரிசுத்த ஆவியானவர் ശത്രുവിന്റെ ഏത് അരൺകളെയും ഇടിക്കും നിശ്ചയമായി. ஆமென். நிச்சயமாகவே சத்துருடைய ஏது எப்பேற்பட்டதான போர் ஆயுதங்களாய் இருந்தாலும் அவைகளை இடிப்பதற்கு பலம் உள்ளது. ஹalleluya. ആമേൻ. ஆமென். കേൾക്കുങ്ങളേ ഇല്ലയോ? ഹല്ലേലൂയ. ஹalleluya. നിങ്ങൾക്ക് മുമ്പിൽ ഇപ്പോഴുള്ള പ്രശ്നം ഏതായാലും നിങ്ങൾ ആത്മാവിൽ ചലിച്ചു തുടങ്ങിയാൽ അത് ഇടി നിശ്ചയമായി. ஆமென். உங்களுக்கு முன்பதாக என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, நீங்கள் ஆவியிலே பலம் உள்ளவர்களாய் எதிர்த்து போராடுவதற்கு நீங்கள் தயாராக வேண்டும். ஹalleluya. ആമേൻ. ஆமென். പുരിയതാ ഇല്ലയോ? സ്തോത്രം. ഇന്നേക്ക് ഇത് സംഭവിച്ചിട്ടേ വിടത്തുള്ളൂ. സ്തോത്രം. 12 മണി ആയാലും ഇന്ന് ദൈവ വല്ലമ ഇറങ്ങിയിട്ട് വിടുതലായിട്ട് ഇവിടെ പോകത്തുള്ളൂ. സ്തോത്രം. ஆமென். 12 மணி ஆனாலும் சரி, தேவனுடைய வல்லமை இறங்கி கிரியை செய்யாம உங்களை விட போறது ഇല്ല. இல்லை. ഇവിടെ വന്നിട്ട് എനിക്ക് വല്ലമയില്ലേ അതില്ലേ அப்படி இல்லையே நம்ம சொல்லக்கூடாது. സ്തോത്രം. ஆமென். ஐயோ எனக்கு பலம் இல்லையே, தேவ வல்லமை இல்லையே அப்படின்னு சொல்லி நீங்க சும்மா யாரும் வந்து சொல்லக்கூடாது. கண்ணீர் விட்டு ஊத்தக்கூடாது. ஆமென். நீங்க ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து நீங்கள் காரணம் இல்லாமல் நீங்கள் அழுக தேவையில்லை. ஆமென். നീ ഉള്ള അകത്ത് ജപിക്കുമ്പോൾ ஆமென். ஹalleluya. ആത്മാവിൽ ചിലത് കൺട്രോൾ ആകും. ஆமென். நீங்கள் ஆவியிலே சில காரியங்கள் உங்களுக்குள்ளாக அது என்ன செய்யும்? அது கண்ட்ரோல் ஆகும். ആമേൻ. ஆமென். ആമേൻ. ஹalleluya. രാത്രിയിലെ പരിശുദ്ധാത്മ ക്രിയ ചെയ്യാൻ പോകുകയാണ്. இந்த ராத்திரி வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்காய் கிரியை செய்ய போகிறார். ചില അരങ്ങൾ ഇടിയപ്പെടണം. ஆமென். உங்களுக்கு முன்பதாக இருக்கிற சில அரண்களை கர்த்தர் நிர்மூலமாக்க போகிறார். നിന്റെ വീട്ടിനകത്ത് അരങ്ങൾ ഇടിയപ്പെടണം. ஆமென். உன்னுடைய வீட்டிற்குள்ளாய் இருக்கிற அரண்கள் அங்கே இடிக்கப்பட வேண்டும். നിന്റെ ശരീരത്തിലെ അരങ്ങൾ ഇടിയപ്പെടണം. ஆமென். உன்னுடைய சரீரத்தில் காணப்படுகிற வியாதி என்கிற அரண்களை கர்த்தர் இடிப்பதற்கு அவர் ஆயத்தமாய் നിന്റെ இருக்கிறார். യൂട്രസിനകത്തിരിക്കുന്ന അരങ്ങൾ ഇടിയപ്പെടണം. ஆமென். உன்னுடைய யூட்ரஸிற்குள் இருக்கிற அரண் போன்றதான பிரச்சனைகளை கர்த்தர் இடித்தெறிய നിന്റെ എലുമ്പുകൾക്കുള്ള അരങ്ങൾ ഇടിയപ്പെടണം. പ്രൈസ് ദി ലോർഡ്. எலும்புகளுக்குள்ள ஆமென். உங்களுடைய எலும்புகளுக்குள் இருக்கிறதான பிரச்சனைகளை கர்த்தர் இந்த வேளையில் நிர்மூலமாக்க விரும்புகிறார். ഏത് കഷ്ടം നിന്റെ ചിന്തകക്കകത്ത് അരം കെട്ടിയിരിക്കുന്നോ അത് പൊളിക്കുവാൻ തക്കവണ്ണം எந்த பிரச்சனை உங்களுடைய சிந்தையை பிடிக்கிறதோ அந்த பிரச்சனை என்கிற அரண்களை கர்த்தர் நிர்மூலமாக்க விரும்புகிறார். தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் இப்படி சொல்லப்படுகிறது. ആമേൻ. യെരമ്യാവിനെ 1-ാം അധ്യായം 10-ാമത്തെ വാക്യം ഇങ്ങനെ വായിക്കുന്നുണ്ട്. ஆமென். எரேமியா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 1-வது அதிகாரம் 10வது வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது. எரேமியா 1:10. சீக்கிரமாகி நேரம் போய் ஓ ஆ ஆமென். சில காரியங்களை பிடுங்கவும் சில காரியங்களை இடிக்கவும்
சில காரியங்களை அழிக்கவும் தேவ ஆவியானவர் நமக்குள்ள அபிஷேகத்தை தந்திருக்கிறார். ஆமென். இந்த நாட்களிலே சில காரியங்களை பிடுங்குவதற்காக, சில காரியங்களை இடிப்பதற்காக, சில காரியங்களை அழிப்பதற்காகவே கர்த்தர் இந்த நாளிலே நம்மை ஜாதிகள் மேல், ராஜ்யங்களின் மேல் கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஆமென். ஹalleluya. Praise the Lord. ஆமென். பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்யும்போது, பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்யும் பொழுது, நீங்கள் அகத்து ஆத்மாவை சலிச்சு தொடங்கும்போது, ஆமென், உங்களுக்குள் ஆவியானவர் அங்கே அசைவாட அவர் தொடங்கும் பொழுது, சில காரியங்கள் சத்ரு நட்ட சில களகள் அப்படியே பிடுங்கி போகும். ஆமென். சில காரியங்களை சத்துருவானவன் அவன் நாட்டி வைத்திருக்கும் பொழுது கர்த்தர் அவைகளை அங்கே பிடுங்கி எறிய விரும்புகிறார். ஹalleluya. ஆமென். ஹalleluya. നിങ്ങളുടെ ചിന്തയ്ക്കകത്ത് ஆமென். உடைய சிந்தைக்குள்ளாக ശത്രു കള വിധിച്ചിട്ടുണ്ട്. ஆமென். சில நேரங்களிலே கவலை என்கிற அந்த களையை பிசாசு விதைத்திருக்கலாம். നടക്കത്തില്ല എന്ന് പറയും. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். பிசாசு சொல்வா இது நடக்காது. ആമേൻ. ஆமென். ഹല്ലേലൂയ. ஹalleluya. உதாரணம் பண்ண சமயம் போகும். പിന്നെ പറയാക്കുന്നില്ല. அநேக உதாரணங்களை சொல்லுவேன் என்று சொன்னால் நமக்கு முன்பதாக நேரம் இல்லை. ഒരു കാർ മേടിക്കും. ഞാൻ சின்ன வயசு கார் கயറുമ്പോഴേ கார்നാത്ത് கயറുമ്പോഴേ கல்யாணத்துக்கு போகும் கார்നാത്ത് கயറുம். என்று சொன்னால் என்னுடைய சிறிய வயதிலே காரிலே போவதற்கு அதிகமாக ஆசைப்பட்டதுண்டு. மெயினாக கல்யாணம் நடக்கிறதான வீடுகளில் தான் அந்த கார்களை பார்க்க முடியும். சின்ன பையன் அம்பாசிடர் கார் ஓடி செல்லும்போது வரையும் நீ இங்க வேற ஒன்று அங்க போகணும் வரையும். ஏன்னா அந்த நாட்களில் அந்த அம்பாசிடர் கார் தான் ரொம்ப ஃபேமஸ். அதை பார்த்த உடனே ஏறுவதற்கு ஓடி செல்லும் பொழுது சின்ன பையன் என்று சொல்லி விரட்டி விடுவார்கள். അന്നേരം ഞാൻ അടുത്ത കാറിനകത്ത് പോകും. உடனே அடுத்த காரை பார்த்து ஓடுவேன். അന്നേരം അവർ പറയും, അതിനകത്ത് நிறைய ஆள் வந்துட்டு പറയും, ഇവിടെ ഇല്ല, അടുത്ത് പിന്നാടി പോകും എന്ന് പറയും. அப்ப அவங்க சொல்லுவாங்க, இங்க இடம் இல்ல, போ அந்த காருக்கு போன்னு சொல்லி ഞാൻ ഓരോ കാറിനകത്ത് കയറുമ്പോഴും, ஆமென், ஒவ்வொரு காராக ஏறுவதற்கு நான் ஓடும் பொழுதும் എന്നെ പണിപ്പി വിടും. ആമേൻ. அவங்க எல்லாரும் என்ன துரத்தி விட்டுருவாங்க. എല്ലാ ആളും നടന്നിട്ട് അവരെല്ലാം കല്യാണത്തിന് പോകും. எல்லாரும் என்ன செய்வாங்க, அந்த கார்ல ஏறி திருமணத்திற்கு போவார்கள். ഞാൻ കരഞ്ഞോണ്ട് റോഡിൽ നിൽക്കും. நான் உடனே சிறு பிராயத்திலே நான் அழுது கொண்டு நின்றேன். എന്റെ മനസ്സിനകത്ത് വന്ന് அன்றைக்கு நான் ஒரு தீர்மானம் எடுத்தேன். എന്തെങ്കിലും കാർ വാങ്ങിച്ചാൽ അംബാസിഡർ കാർ நான் വാങ്ങിക്കും. முதலாக ஒரு கார் வாங்குவேன் என்று சொன்னால் என்னுடைய வாழ்க்கையிலே முதலாக அம்பாசிடர் தான் வாங்குவேன் என்ற ஒரு தீர்மானம் எடுத்தேன். അങ്ങനെ ജപം பண்ணிക്കൊണ്ടിരുന്നപ്പോ அப்படி நான் ஜெபித்துக் கொண்டிருந்த வேளையில் முதல் வாங்கிச்ச கார் அம்பாசிடர் கார். ஆமென். என்னுடைய ஊழியத்தின் பாதையிலே கர்த்தர் முதலாக எங்களுக்கு தந்தது அம்பாசிடர் தான். ஆமென். ஹalleluya. இப்போ நாலாவது காராണ്. இப்பொழுது 4வது கார் தான் வைத்திருக்கிறோம். இப்போ அந்த கார் கொண்டு போகும்போது பல டென்ஷன் ആണ്. ஏன்னு சொன்னா இப்பொழுது இருக்கிறதான அந்த புதிய கார் தான், அதுல போகும் பொழுது பல டென்ஷன் ஆக இருக்கு. பாஸ்டர்மார்லாம் போய்வான், கேரளாவில் நிறைய பணம் வருது, ஆந்திராவில் நிறைய பணம் வருது, அதனால பாஸ்டர் பெரிய கார் வாங்கிட்டாருன்னு சொன்னாரு. ஏன்னு சொன்னா நிறைய பேர் என்னுடைய காரை பார்த்து சொல்றாங்க, பாஸ்டர் கேரளாவில் ஊழியத்துக்கு போறாரு, ஆந்திராவில் ஊழியத்துக்கு போறாரு, அதனால நிறைய பணம் கிடைக்குது, அதனாலதான் அடிக்கடி கார் மாத்துறாருன்னு சொல்றாங்க. അങ്ങനെ அவர்களுக்கெல்லாம் வயிற்றுல வந்துச்சு. அநேகர் என்ன செய்யறாங்க, வயிற்று எரிச்சல் படுகிறார்கள். അന്നേരം ഞാൻ വിചാരിച്ചു ഇത് ഈ വയറ്റിരിച്ച് മാറാൻ വേണ്ടി ഒറ്റ മരുന്നേ ഉള്ളൂ. இந்த வயிற்று எரிச்சல் மாறுவதற்கு ஒரே ஒரு மார்க்கம் தான், ഇതിലും பெரிய கார் வாங்கிக்கணும். ஆமென், இதை காட்டிலும் ஒரு பெரிய ஒரு காரை வாங்க வேண்டும் என்று சொல்லி. புரியல உங்களுக்கு என்ன? இப்போ ഈ കാർ മാറ്റേണ്ട ഒരു ആവശ്യം വന്നിരിക്കുക. ஏன்னு சொன்னா இப்பொழுது இந்த காரை மாற்ற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். കാരണം ഞങ്ങൾ രണ്ടുപേരും ഇവിടെ ഡ്രൈവ് ചെയ്ത് പോയപ്പോഴേ நாங்கள் 2 பேருமாக கார்ல போன பொழுது அதிக மீட்டிங் ഉണ്ടായിരുന്നു. ஒரு மீட்டிங் இருந்தது. നിദ്ര ശരിയായിട്ട് വന്നില്ല. ஏன்னு சொன்னால் அது உறங்குவதற்கு சரியான நேரம் கிடைக்காததுனால ഞാൻ ഡ്രൈവ് ചെയ്തുകൊണ്ട് നിദ്ര പോയി. பாஸ்டர் அவர்கள் அந்த டிரைவிங் நேரத்துல அப்படியே கொஞ்சம் கண்ணு மூடிட்டாரு. அது மரத்திலே போயிடுச்சு. அந்த கண்ணு லேசா இமை அங்க மூடினது நிமித்தமும் ஒரு பெரிய மாமரத்தில் சென்று எங்களுடைய கார் இடித்தது. மனைவிக்கு ஒன்றும் ஆகலை, எனக்கு ஒன்றும் ஆகலை. ஏன்னு சொன்னா அந்த இடித்ததான இடிக்கு பக்கத்துல இருந்தவங்கலாம் பார்த்து சொன்னாங்க, யாராவது ஒரு ஆள் செத்துருப்பாங்கன்னு சொல்லி. ஆனா வந்து பார்த்த பொழுது கர்த்தர் எங்களை ஒரு சின்ன காயம் கூட இல்லாமல் கர்த்தர் அற்புதமாக விடுவித்தார். அல்லேலூயா. ஆமென். ശത്രു പറഞ്ഞു, பிசாசு சொல்லுவான், നിന്നെ ഞാൻ യാത്രയിൽ തകർക്കുമെന്ന് പറഞ്ഞപ്പോൾ, பிசாசு சொல்லுவான், உன்னை நீ பிரயாணம் பண்ணும் பொழுது உன்னை ஒன்றுமில்லாமல் நான் നാശമാക്കുമെന്ന് പറഞ്ഞപ്പോൾ, ஆனால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், നിന്റെ വാഹനത്തെ നാശമാക്കുമെന്ന് പറഞ്ഞപ്പോൾ, உன்னுடைய வாகனத்தை நான் ஒன்றுமில்லாமல் நான் சிதைத்து விடுவேன், நிர்மூலமாக்கி விடுவேன் என்று சவால் விட்ட பொழுது, ശത്രു മനസ്സിൽ കണ്ടപ്പോൾ, அவன் பிசாசு அவன் ஏற்கனவே திட்டம் தீட்டின பொழுது ഞങ്ങൾ മനസ്സിൽ കണ്ട് நான் இப்படியாக நினைத்தேன், ഈ വാഹനം മാറ്റിയിട്ട് இந்த வாகனத்தை மாற்றி വേറെ വാഹനം മേടിക്കണം, வேற ஒரு கார் வாங்க வேண்டும். அப்போ ഈ വാഹനത്തിന് അടുത്ത വാഹനം വരാൻ പോവാ. ஏன்னு சொன்னா இந்த காரை கொடுத்து வேற கார் வாங்க வேண்டும் என்று சொல்லி தீர்மானித்தான். 20 ലക്ഷം രൂപയുടെ കാറ്. 20 ലക്ഷം 20 லட்சம் அந்த காரு. 20 രൂപ கூட இப்போ இல்ல. ஆனா அது சொல்றோம் என்ன சொன்னா 20 ரூபாய் இல்லாத சூழ்நிலையில தான் 20 லட்சம் கொடுத்து கார் வாங்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் 20 ലക്ഷം കാർ വരും. ஆனா 20 லட்சம் கார் கத்த நிச்சயமாகவே ഞാൻ ഇവിടെ കൊണ്ടുവരും.
நான் இந்த இடத்திற்கு கொண்டு வருவேன். നിങ്ങൾക്കെല്ലാം മിഠായി തരും. ஆமென். உங்களுக்கு எல்லாரும் நான் சீட்டு தருகிறேன். ഞാൻ പറയുന്ന എന്നുവെച്ചാല് நான் எதற்காக சொல்லுகிறேன் நினைச்சனால், പിശാച് കൊണ്ടുവന്ന സങ്കല്പങ്ങളെയും ஆமென், பிசாசானவன் கொண்டு வருகிறதான கற்பனை என்கிறதான சகல அந்த வல்லமைகளையும், കോട്ടയെ ஆமென், அந்த கோட்டைகளை, அந்த அரண்களை നിങ്ങൾ ഇടിക്കണം. പ്രൈസ് ദി ലോർഡ്. நீங்கள் நிர்மூலமாக்க வேண்டும். വിശ്വാസം ഇടിക്കണം. ഹല്ലേലൂയ. ஆமென். பிசாசுடைய வல்லமைகளை நீங்கள் நிர்மூலமாக்க வேண்டும். നിർമൂലമാക്കുമ്പോൾ, ஆமென். நீங்கள் நிர்மூலமாக்கும் பொழுது, പരിശുദ്ധാത്മാ ക്രിയ ചെയ്യുമ്പോൾ, பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்யும்போது, മനുഷ്യൻ ചിന്തിക്കുന്ന കാര്യങ്ങൾ ஆமென், நீங்கள் உங்களுடைய சிந்தையில் நினைக்கிறதான காரியங்கள், അതിന് അപ്പുറത്തുള്ള കാര്യം ദൈവം ചെയ്യും. ஆமென், அதற்கு மேலான காரியங்களை கர்த்தர் செய்வார். പ്രൈസ് ദി ലോർഡ്. ஹல்லேலூயா. പൗലോസും ശീലാസും பவுலும் சீலாவும் ദൈവത്തിന്റെ സഭയുടെ പ്രധാന വ്യക്തികളായിരുന്നു. ஏனென்றால் அவர்கள் தேவ சபையிலே அவர்கள் முக்கியமான நபர்களாய் இருந்தார்கள். അവരെ പിടിച്ച് ജയിലിനകത്തിട്ടപ്പോൾ இப்பொழுது அவர்களை பிடித்து சிறைச்சாலைக்குள் தள்ளி இருக்கிறார்கள். ശിഷ്യന്മാർ വിചാരിച്ചു சீசர்கள் நினைத்தார்கள், ഒരിക്കലും അവർ പുറത്തു വരികയില്ല എന്ന്. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஏனென்றால் இனி ஒரு நாளும் இவர்கள் இருவரும் வெளியே வரமாட்டார்கள். എന്നാൽ അവർക്കകത്തിരിക്കുന്ന അഭിഷേകം, ஆனால் அவர்களுக்குள் கர்த்தர் வைத்திருந்த அபிஷேகம், അഭിഷേകത്തിന്റെ ശക്തി വ്യാപരിച്ചപ്പോൾ அவர்களுக்குள் இருந்த அபிஷேகத்தின் வல்லமை வெளிப்பட்ட பொழுது, ശത്രുവിന്റെ കോട്ടകൾ ஆமென், சத்துருடைய எல்லா விதமான அரண்கள் ഇടിയാൻ തുടങ്ങി. പ്രൈസ് ദി ലോർഡ്. அந்த கோட்டைகளை கர்த்தர் இடித்தார். ആമേൻ. ஹல்லேலூயா. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. അവരെ വിടുവിച്ച கர்த்தர் அவர்களை விடுவித்தார். അതേ പരിശുദ്ധാത്മാവ് அதே பரிசுத்த നിങ്ങളുടെ ஆவியானவர் അകത്തിരിപ്പുണ്ട്. പ്രൈസ് ദി ലോർഡ്. உங்களுக்குள்ளும் அவர் இருக்கிறார். അവർ ക്രിയ ചെയ്താൽ அவர் நிச்சயமாய் கிரியை செய்ய ശത്രുവിന്റെ ஆரம்பிக்கும் കോട്ടകൾ பொழுது ഇടിയെ തന്നെ ചെയ്യും. പ്രൈസ് ദി ലോർഡ്. சத்துருடைய கோட்டைகள் நிச்சயமாகவே அது இடிக்கப்படும். காரணம் என்னவென்றால், ദൈവം സഭയെ സ്നേഹിക്കുന്നു. தேவன் சபையை நேசிக்கிறார். സഭയുടെ ജനങ്ങളെ സ്നേഹിക്കുന്നു. தேவன் சபையில் ஜனங்களை கர்த்தர் நேசிக்கிறார். അവർ മേലെ ശത്രു കോട്ട കെട്ടാൻ ദൈവം ആഗ്രഹിക്കുന്നില്ല. പ്രൈസ് ദി ஒரு ലോർഡ്. நாளும் அவர்கள் மீது சத்துரு ஜெயம் கொள்ள கர்த்தர் அனுமதிப்பதில்லை. ആമേൻ. ஹல்லேலூயா. അതുകൊണ്ട് ഇന്ന് രാത്രിയില് ஆகவே இந்த ராத்திரி வேளையிலே, ഇന്ന് രാത്രി നമ്മുടെ അകത്ത് പരിശുദ്ധാത്മ ക്രിയ ചെയ്യുന്നെങ്കിൽ, ஆமென், நமக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்யும் பொழுது നിങ്ങളുടെ പ്രാർത്ഥന നിർത്തരുത്. സ്തോത്രം. ஆமென், நீங்கள் ஒரு நாள் உங்களுடைய ஜெபத்தை நிறுத்த வேண்டாம். ഇന്ന് സായങ്കാലത്തിൽ ഒരു ജപ വല്ലമ ഊറ്റപ്പെട്ടിരിക്കുന്നത്. ஆமென். இந்த சாயங்கால வேளையிலே கர்த்தர் ஒரு விசேஷித்த ஜெப வல்லமை உங்கள் ஒவ்வொருவர் மீதும் கர்த்தர் ஊற்றி இருக்கிறார். அந்த ஜபபாவி குறைஞ்சு போகிறது. அந்த ஸ்தோத்திரம். ஜெப வல்லமையை ஒரு நாளும் குறைத்து விடாதீர்கள். அதோட പ്രാർത്ഥിക്കാൻ തുടങ്ങണം. സ്തോത്രം. ஆமென். நீங்கள் இன்னும் அதிகமாக நீங்கள் ஜெபத்திலே நீங்கள் வளர வேண்டும். നിങ്ങൾ പ്രാർത്ഥിക്കുമ്പോൾ நீங்கள் ஜெபிக்கும் பொழுது അത്ഭുതങ്ങൾ സംഭവിക്കും. സ്തോത്രം. அற்புதங்கள் நடக்கும். അപ്പോസ്തല പ്രവൃത്തികളിലെ அப்போஸ்தலர் நடபடிகளிலே 16 അധ്യായത്തില് 16வது அதிகாரம் 25ാമത്തെ വാക്യം വായിക്കുമ്പോൾ നമുക്കറിയാവുന്ന വാക്യമാണ്. 16வது அதிகாரம் 25. 25வது வசனம். அப்போஸ்தலர் நடபடிகள் 16:25. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஹல்லேலூயா. അർദ്ധരാത്രിയിലെ ഒരു പ്രാർത്ഥന വെളിപ്പെടുകയാണ്. நடுராத்திரியிலே ஒரு ஜெபம் அங்கே வெளிப்படுகிறது. ആമേൻ. ஹல்லேலூயா. அந்த தேசத்தில் വാതിലുകൾ തുറക്കത്തില്ല എന്ന് പിശാച് വാദിച്ചപ്പോൾ, என்று சொன்னால் வாசல்கள் திறக்கப்படாது என்று சொல்லி பிசாசு சொல்லுகிறார். സഭയുടെ രണ്ടുപേര് ആ ദേശത്ത് കടന്നുപോയി. என்று சொன்னால் அந்த தேசத்திலே 2 தேவ பிள்ளைகள் அங்கே கடந்து போகிறார்கள். ദൈവദാസന്മാർ കടന്നുപോയി. தேவனுடைய ஊழியர்கள் அங்கே അവർ போகிறார்கள். കടന്നു ചെന്നപ്പോൾ அவர்கள் அங்கே போன பொழுது ആ പട്ടണത്തിന്റെ വീടുകളുടെ വാതിലൊന്നും തുറന്നില്ല. அந்த பட்டணத்தில் இருக்கிறதான வீட்டின் வாசல்கள் அவர்களுக்காக திறக்கப்படவில்லை. ശത്രു എല്ലാവരുടെ ഹൃദയങ്ങൾ അടച്ചു കളഞ്ഞു. எல்லாருடைய இருதயங்கள் இவர்களுக்கு முன்பதாக அங்கே அடைக்கப்பட்டு இருக்கிறது. എന്നാൽ അവർ സംസാരിക്കാൻ തുടങ്ങിയപ്പോൾ, ஆனால் அவர்கள் அங்கே பேச தொடங்கின பொழுது, ആത്മാവിൽ ചലിക്കാൻ തുടങ്ങിയപ്പോൾ, அவர்கள் ஆவியிலே அங்கே அசைவாட தொடங்கின பொழுது, ലുദിയ എന്ന് പറഞ്ഞ സ്ത്രീയുടെ ഹൃദയം ദൈവം തുറന്നു. லீதியாளுடைய இருதயத்தை கர்த்தர் திறந்தருளினார். ആമേൻ. ஹல்லேலூயா. ആത്മാവിൽ ചലിച്ചു തുടങ്ങിയാല് அவர்கள் ஆவியிலே அங்கே அசைவாட ஆரம்பித்த பொழுது ചിലരുടെ ഹൃദയങ്ങൾ തുറക്കപ്പെടുന്നു. ஆமென். நீங்கள் ஆவியிலே அசைவாட ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தர் சிலருடைய இருதயங்களை திறப்பார். ഒരു വാതിലും ഇല്ലെങ്കിലും, ஒரு வாசல் திறக்கப்படாவிட்டாலும், നിങ്ങളുടെ കണ്ണുകൾക്ക് മുമ്പില് ஆமென், உங்களுடைய கண்களுக்கு முன்பதாக, വാതിൽ തുറന്നാലും തുറന്നില്ലെങ്കിലും സാരമില്ല. ஆமென், ஒருவேளை எந்த விதமான வாசல் திறக்கப்படவில்லை என்றால் பரவாயில்லை. നിങ്ങൾ പ്രാർത്ഥനയോടെ, நீங்கள் ஜெபத்தோடு, ആത്മാവിൽ ചലിച്ചുകൊണ്ട് நீங்கள் ஆவியிலே நீங்கள் அசைவாடி ഒരു വാതിൽ വേണ്ടി കാത്തിരിക്കണം. ஆமென், ஒரு வாசல் திறக்கப்படுவதற்காக நீங்கள் காத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ആമേൻ. ஆமென். ചിന്ന ബിസിനസ് ആകാതെ സാരമില്ല. ചിന്ന ബിസിനസ് പ്രശ്നമില്ല. சின்ன சின்ன பிரச்சனைகள் பரவாயில்ல. ചിന്ന ശമ്പളം പ്രശ്നമില്ല. சின்ன சம்பள பிரச்சனை இல்ல.
சின்ன வேலை பிரச்சனை இல்ல, சின்ன வேலை பிரச்சனை இல்ல. நீங்கள் ஆத்மாவில் சலிச்சு தொடங்கணும். ஸ்தோத்திரம். நீங்கள் ஆவியிலே நீங்கள் அசைவாட வேண்டும். ஆத்மாவில் பிரார்த்திக்க தொடங்கணும். ஆவியிலே நீங்கள் ஜெபிக்க வேண்டும். பிரார்த்தித்தால் ஆமென். நீங்கள் ஜெபிக்கும் பொழுது அசாதாரணமான தெய்வ பிரவൃத்தி வெளிப்படும். அசாதாரணமான தேவனுடைய கிரியை உங்களுக்காய் வெளிப்படும் நிச்சயமாய். ஆமென். ஹalleluya. ഞങ്ങളുടെ സഭ சின்ன சபைയാണ്. எங்களுடைய சபை ரொம்ப பெருசாக அல்ல, சின்ன ഞങ്ങളുടെ சபை. സഭയെ കൊണ്ട് ദൈവം பெரிய കാര്യങ്ങൾ ചെയ്യുന്നത്. ஆமென். அந்த சின்ன சபையை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். നമ്മുടെ സഭ എപ്പോഴും വരുന്ന ഗസ്റ്റ് പാസ്റ്റർ இங்கே இருக்கிறாரு. ஆமென். என்ன சொன்னால் அடிக்கடி என்னுடைய சபையில கெஸ்ட் பாஸ்டராக பாஸ்டர் தினகரன் வருகிறார். ஒரு வருஷம் மொத்தம் கெஸ்ட் பாஸ்டர் அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்கீங்க இவரு. ஆமென். ஒரு வருஷத்துக்கு அடிக்கடி நாங்க கெஸ்ட் பாஸ்டராக அவரை நியமித்து இனி வைத்திருக்கிறோம். 10 பாஸ்டர்மார் வந்தாலும் ആ സംഘം மொத்த കാര്യങ്ങൾ നോക്കും. 10 பாஸ்டர்மார் வந்தாலும் எல்லா காரியங்களும் ஊழியத்தில் அவர் இறங்கும். என்ன சொன்னால் 10 பாசங்க வந்தாலும் சரி, அவர்கள் எல்லாரும் என்ன செய்கிறார்கள்? விசுவாச பிள்ளைகள் அவைகளை எல்லாம் நடத்துவதற்கு அவர்கள் அங்கே பக்குவப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். Praise the Lord. ஹalleluya. சவுத் கொரியா போக ഞങ്ങൾക്ക് ஒரு மார்க்கம் இல்ல. ஸ்தோத்திரம். என்ன சொன்னால் கடந்த வருடத்திலே கர்த்தருடைய கிருபையினாலே நாங்கள் இருவருமாக தென்கொரியா போவதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டினார். ஒரு டாக்குமெண்ட்ஸ் இல்ல, எந்த டாக்குமெண்ட்ஸ்மே அந்த நேரத்துல இல்ல. சமஸ்யா ப்ராப்ளம் எல்லாமே ரொம்ப ப்ராப்ளமா இருந்துச்சு. நான் ஆ ஃபைல் எடுத்து தூர கலந்தேன். என்ன சொன்னா அங்கிருந்து வந்ததான நிறைய டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ண வேண்டியது இருந்ததுனால அது சரியா நடக்கல. அதனால அதை தூக்கி எறிந்து விட்டார். மேல கட்டில் மேல வச்சுட்டு என்ன சொன்னா பாக்கியுள்ள காரியங்கள் எல்லாம் கட்டில் மீது வைத்து விட்டார். கட்டில் மேல போட்டுட்டு அதை கட்டில் மேல தூக்கி எறிஞ்சிட்டார். நான் ராத்திரி ஆகும்போது தாழ இறங்கி பிரார்த்திக்க தொடங்கி நடுராத்திரி ஆன பொழுது கட்டிலுக்கு கீழாக அமர்ந்து கொண்டு நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். பரிசுத்தம் പറഞ്ഞു, பரிசுத்தாவியானவர் தூக்கி எறிந்த ஃபைல் எடுக்கு, நீ தூக்கி எறிந்ததான ஃபைலை எடுன்னு சொன்னார். நான் அற்புதம் செய்யும். ஆமே, நான் உனக்காக அற்புதத்தை செய்வேன். சென்னைக்கு போய் எல்லா ஃபைலையும் திருப்பி பார்த்த பொழுது அவசானம் പറഞ്ഞു, அவங்க கடைசியா சொன்னாங்க ஒரு பேப்பர் மாத்திரம் இல்ல, ஒரே ஒரு பேப்பர் தான் இல்ல എന്ന് പറഞ്ഞു. ஒரு லேடி എന്നെ ബ്ലോക്ക് ചെയ്യാൻ നോക്കി. ஒரு பேப்பர் இல்லை என்று சொல்லி அந்த முன்னாடி நின்று அதை சூப்பர்வைஸ் பண்ணுகிறவர்கள் என்னை நிறுத்தி அதை பிளாக் பண்ண ஆரம்பித்தார். ஆவியில மூவ் ചെയ്യാൻ தொடங்கி, ஆவியில சலிக்க நான் ஆவியிலே நான் என்ன செய்தேன்? ஆண்டவரோடு கூட அசைவாட ஆரம்பித்தேன். வாய் முண்டாது. அப்பொழுது நான் என்னுடைய வாயினாலே நான் எதுவுமே அந்த நேரத்தில் அந்த லேடிட்ட பேசல. அப்ப பக்கத்தில் உள்ள ஒரு கவுண்டர்ல இருந்து പറയാണ്, ആ ഫയലെല്ലാം ഞാൻ നോക്കിയതാണ് സിസ്റ്റർ, அது கொடுத்து விடு, குழப்பம் இல்ல. அப்ப பக்கத்துல உள்ளதான ஒரு சாரு அதை வெரிஃபை பண்ற சாரு சொன்னாரு, நான் எல்லா டாக்குமெண்ட்ஸும் ஆல்ரெடி நான் எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிட்டு தயவு செய்து அந்த சாரை விடுங்கன்னு சொல்லி சொன்னாரு. நீ ஆத்மாவில் சலிக்க தொடங்கி, ஆவியிலே நீங்கள் ஆண்டவரோடு கூட நீங்கள் அசைவாட ஆரம்பிக்கும் பொழுது அசாதாரணமான வாதை திறக்கப்படும். அசாதாரணமான வாசல்களை கர்த்தர் உங்களுக்காய் திறக்க விரும்புகிறார். பவுலோஸ் போயிட்டு, ஆமென், பவுலும் சீலாவும் பிரார்த்தனை சமயத்தை அவர்கள் ஜெபிக்கிற வேளையில, ஆமென், பிரார்த்திக்கிற ஸ்தலம் அன்வேஷிക്കാൻ போய், ஆமென், அவர்கள் ஜெபிப்பதற்காக ஒரு இடத்தை அவர்கள் தேடினார்கள். அவருக்கு பிரார்த்திக்க போயப்போ ஸ்தலம் கண்டில்ல. அவர்கள் ஜெபிக்க அங்கே தொடங்கின பொழுது, ஆரம்பித்த பொழுது அங்கே இடத்தை அவர்களால் கண்டுபிடிக்க தேடுகிறான். அவர்கள் ஆவியிலே ஜெபிக்கிறதற்கான இடத்தை தேடினார்கள். தொடங்கிய போல அங்கே தேடின பொழுது சம்சாரிக்க தொடங்கியப்போ அவர்கள் வாய் திறந்து பேச ஆரம்பித்த பொழுது ஸ்திரீ கேட்கிறான். லீதியால் அந்த சத்தத்தை கேட்கிறாள். அவள் சொல்லுகிறாள், எஜமானன்மாரே, ஆமென், எஜமானனே, நீங்கள் எந்த வீட்டில் வரணும், சோத்திரம், நீங்கள் என்னுடைய வீட்டிற்கு வர வேண்டும். அவளுடைய ஹிருதயங்கள் திறணும், சோத்திரம். ஆமென், லீதியாளுடைய இருதயம் திறக்கப்பட்டது. ஆத்மாவில் சலிச்சால், நீங்கள் ஆவியிலே கர்த்தரோடு கூட நீங்கள் அசைவாடும் பொழுது சில ஹிருதயங்கள் திறக்கப்படும். ஆமென், சில இருதயங்கள் உங்களுக்காய் திறக்கப்படும். அல்லேலூயா, ஆமென். நீங்கள் ஆத்மாவில் போராடியால், நீங்கள் ஆவியிலே போராடுவீர்கள் என்றால் உங்ககிட்ட பேசாம இருக்கிறவங்க கூட பேசுவாங்க. ஆமென், உங்களோடு கூட பேசாதவர்கள் கூட உங்களோடு கூட பேசுவார்கள். நான் உங்ககிட்ட பேச மாட்டேன், வேணாம்னா சர்ச்சுக்கு வாங்க அப்படிங்கிறீங்களா? பிரைஸ் தி லார்ட். நான் வீட்டை பூட்டிட்டு இருப்பேன், வேணா அவங்க வந்து பேசட்டும் சொல்லி நீங்க இருக்க கூடாது. எங்க போறீங்க? போறேன் அப்படிங்க. பைபிளை தூக்கிட்டு போறீங்க. இன்னைக்கு ஜெபமா? ஆமா, பாஸ்டர் கேட்டுக்கோங்க அப்படிங்களா? பிரைஸ் தி லார்ட். ஆமென். நீங்கள் ஆத்மாவில் சலிச்சு தொடங்கியால, நீங்கள் ஆவியிலே ஆண்டவரோடு கூட அசைவாடும் பொழுது சில ஹிருதயங்கள் திறக்கப்படும். சில இருதயங்களை கர்த்தர் உங்களுக்காக திறந்தருளுவார். ஆமென், அல்லேலூயா, ஆமென், ஆமென். உங்களோட கூட ஒரு ஆத்மாவங்களை ஆராதிக்க வரும். ஆமென், உங்களோடு கூட ஒரு ஆத்மாவாவது கர்த்தர் கொண்டு வருவதற்கு கர்த்தர் கிருபை செய்வார். இல்லைங்க நீங்கள் இந்த வருஷம் முட்டை மார்க் உங்களுக்கு. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில 0 மார்க் தான். அண்ணன் வரும்போது இன்னும் இந்த வருஷம் இன்னைக்கும் தீர்மானம் இருக்கணும். அண்ணன் வரும்போது அண்ணன் கூப்பிட்றேன், சரி பரவாயில்ல சார், அப்போ வந்துட்டு என் கூட என் ஃப்ரெண்டை நான் கூட்டிகிட்டு வரணும். ஓகே,
கொண்டு வந்துடும். நிறைய ஆத்மாக்களை ஆண்டவரே, இந்த வருஷ இறுதிக்குள்ளாக எப்படியாகிலும் என்னோடு கூட ஒரு நபரையாவது நான் ஆலயத்திற்கு கூட்டிக் கொண்டு வர வேண்டும், அவர்களை ஆதாயப்படுத்த வேண்டும் என்கிறதான ஒரு தீர்மானத்தோடு கூட செயல்பட வேண்டும். ஒரு ஆத்மாவை கூட சம்பாதிக்கிறதுனா உங்க ஆவிக்கிற வாழ்க்கையோட ரிசல்ட் வட்ட பூஜ்யம். என்ன சொன்னால், ஒரு ஆத்மாவாவது நீங்கள் ஆதாயப்படுத்தி இந்த வருஷ இறுதிக்குள்ளாக சபைக்குள்ள கொண்டு வரல அப்படின்னா உடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? பூஜ்யமா இருக்குதான் உங்களுக்கு. நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையானது கோட்டைகளை எல்லா அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாயிருக்கிறது. இதை நம்புறீங்களா? துரு பாக்குறீங்களா? ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். எந்தகத்து யாவரிக்கும் அபிஷேகம். ஆமென். எனக்குள் கர்த்தர் தந்திருக்கிற அபிஷேகம் ஒரு ஆத்மாவினை கொண்டு வரணும். ஆமென். ஒரு ஆத்மாவை கொண்டு வருவதற்கு ஏற்ற அபிஷேகத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். நான் சும்மாத கை நீட்டும்போல், ஆமென், நான் சும்மா ஒரு நபரை நோக்கி கை நீட்டும் பொழுது ஒரு வியாதி சுகமாகணும். ஆமென். அவர்களுக்குள்ள இருக்கிற வியாதி சுகமடைய வேண்டும். ஒரு காய்ச்சலாவது பறந்து போகணும். ஆமென். நான் ஜெபிக்கும் பொழுது, கை நீட்டும் பொழுது ஒரு காய்ச்சலாவது என்ன செய்ய வேண்டும்? அவர்களுக்குள் சுகமாக வேண்டும். அந்த கோட்டையாவது இடிக்கணும். சோத்திரம். அந்த கோட்டைகளை இடிக்கிற தேவ பலம் எனக்குள் கிரியை செய்ய வேண்டும். இல்லனா தாசம் பாசகம் ஜெப பாசகம் வெக்கம்தான், கேவலம்தான். ஹல்லேலூயா. அப்படி நீங்க செயல்படாம இருப்பீங்க அப்படின்னா உங்களை நடத்துகிறதான பாஸ்டர்கள் அவர்கள் மிகுந்த துக்கத்தோடு கூட அவர்கள் காணப்படுவார்கள். இருக்கீங்களா? ஹல்லேலூயா. ஹலோ, ஒரு மாதிரி பாக்குறீங்க. பிரைஸ் தி லார்ட். என்ன சொரிஞ்சிட்டு இருக்கிறீங்களா? இங்க பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிடணும். சோத்திரம். நம்மை கொண்டு ஆண்டவர் சில காரியங்கள் செய்யணும். ஆமென். நம்மை கொண்டு கர்த்தர் சில காரியங்களையாவது செய்யணும். சும்மா ஷபலபர மட்டும் சொல்லாதீங்க. ஆமென். சும்மா நீங்க நம்ம அந்நிய பாஷை பேசுகிறது பெரிய காரியம் அல்ல. ஒரு கிரியை வெளிப்படணும். ஆமென். அந்நிய பாஷை பேசுகிறதோடு நின்று விடாமல் கர்த்தருடைய கிரியை நம் மூலமாக வெளிப்பட வேண்டும். சில இருதயங்கள் திறக்கப்படணும். ஆமென். நம்முடைய கிரியைகளின் மூலமாய் சிலருடைய இருதயங்கள் நமக்காக திறக்கப்பட வேண்டும். சில இருதயங்கள் திறக்கப்படணும். சில இருதயங்கள் நமக்காக கர்த்தர் திறக்க. சில வாசல்கள் திறக்கப்படணும். சில வாசல்கள், அடைக்கப்பட்ட வாசல்கள் நமக்கு, அந்த தேவபலன் நமக்குள்ள இருக்கிறது. ஆமென். அப்படிப்பட்டதான தேவ வல்லமையை கர்த்தர் நமக்குள் தந்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. பவுல் பேசின பொழுது லூதியாவுடைய இருதயம் திறந்துச்சு. லீதியாளுடைய இருதயத்தை கர்த்தர் திறந்தார். அதுக்கப்புறம் சொல்றாங்க, நீங்க அங்க வீட்டுக்கு வந்து வாசலுக்கு வாங்க. இந்த வீட்டு வாசல் திறந்துச்சு. என்று சொன்னால், முதலாவது அவள் தன்னுடைய இருதயத்தை திறந்தருளுவதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டினார். இரண்டாவது அவளுடைய வீட்டையே அவள் அங்கே திறந்து கொடுத்தாள். அதுக்கப்புறம் ஜெயில போட்டாங்க. அதற்கப்புறமாக சிறைச்சாலைக்குள் பவுலும் சீலாவும் தள்ளப்படுகிறார்கள். அவருக்குள்ள கிரியை செய்த தேவ வல்லமை, அவர்களுக்குள் கிரியை செய்த தேவனுடைய வல்லமை, சிறைச்சாலையுடைய வாசல் திறக்கப்பட்டுச்சு. ஹல்லேலூயா. சிறைச்சாலையுடைய அஸ்திவாரம் குலுங்கத்தக்கதாய் பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்தார். ராத்திரியிலே அவர்கள் பிரார்த்தனை செய்து, அவர்கள் நடு ராத்திரியிலே அவர்கள் ஜெபம் பண்ண ஆரம்பித்தார்கள். முதுகில் எல்லாம் அடி வாங்கிட்டு பிரார்த்தனை செய்து, அவர்கள் முதுகில் எல்லாம் அவர்கள் அடி வாங்கினவர்களாய் இருந்த பொழுதும் ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். இவ்வளவு அடி வாங்கினாலும் ஜெபிக்கிறவங்க அபிஷேகம் உள்ளவங்க தான். என்று சொன்னால், எவ்வளவுதான் அடி வாங்கினாலும் சரி, ஜெபிக்கிறவர்கள் ஒரு நாளும் அடங்கி இருக்க மாட்டார்கள். அவர்கள் பின்னேயும் அபிஷேகத்திலே அசைவாடுகிறவர்களாய் இருப்பார்கள். அல்லேலூயா. அபிஷேகம் உள்ளவன் ஏது சமஸ்தையிலும் பிரார்த்தனை செய்யும். என்று சொன்னால், அபிஷேகம் உள்ளவர் எந்த சூழ்நிலையிலும் அவர்கள் ஜெபிக்கிறவர்களாய் இருப்பார்கள். ஆமென். அல்லேலூயா. எத்தனை சமஸ்தை வந்தாலும் சாரம் இல்ல. உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் பரவாயில்லை. பிரச்சனை உண்டாலும் சாரம் இல்ல. ஆமென். எந்த பிரச்சனை ஆனாலும் சரி, இந்த பிரச்சனைக்கு நீ முழங்கால் மடக்கம் நிச்சயம். ஆமென். உங்களுடைய பிரச்சனைகளுக்கு முன்பதாக முழங்கால் படிட்டு ஜெபிக்க ஆரம்பிங்க. எல்லாரும் உறங்கும்போது, எல்லாரும் உறங்குகிற வேளையில் நீ ராத்திரியில் எழுந்திருக்கும். ஆமென். நீங்கள் நடு ராத்திரியில் எழும்புகிறவர்களாய் மாற வேண்டும். ஆமென். அபிஷேகம் உள்ளவர்கள், தேவனுடைய வல்லமை உள்ளவன், தேவ வல்லமை பெற்றவர்கள் எல்லாரும் உறங்கும்போது, எல்லாரும் தூங்குகிற வேளையில அவன் ஜெபிப்பான். அவர்கள் ஜெபிக்கிறவர்களாய் இருப்பார்கள். ஆமென். அவன் காலையில ஜெபிக்கிற காரியத்துக்கு ரிசல்ட் காணுவான். என்று சொன்னால், ராத்திரி வேளையில அவர்கள் ஜெபிக்கிறதான ஜெபத்திற்கு கால வேளையில அதனுடைய பலனை, அதனுடைய பதிலை அவர்கள் காண்கிறவர்களாய் மாறுகிறார்கள். ஆமென். ஹல்லேலூயா. நான் சவால் விடுகிறேன். ஹல்லேலூயா. ஆமென். நான் சவால் விடுகிறேன். உங்களில் சிலரை கர்த்தர் அப்படி மாற்ற போகிறார். உங்களுக்குள் சிலரை கர்த்தர் அவ்வாறாக மாற்ற விரும்புகிறார். ஆமென். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட அபிஷேகம் ராத்திரியில கடந்து வர போகிறது. பேசுறோம். அரண்களை உடைப்பதற்கு ஸ்தோத்திரம். ஆமென். அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். ஆமென். அப்படிப்பட்ட அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த 40 நாள் உபவாச பிரார்த்தனைக்கு அபிஷேகம் பண்ணணும். இதை பண்ணீங்களா? ஆமென். இந்த 40 நாள் உபவாசத்துல அன்றுவரே என்ன விசேஷத்தை அபிஷேகத்தினால் நிரப்புன்னு சொல்லி ஜெபம் பண்ணீங்களா? இருக்கீங்களா? ஓடி போயிட்டீங்களா? ஹலோ, இங்க பாருங்க.
அபிஷேகம் இல்லை ஒன்றும் செய்ய முடியாது. ஓய் இங்கே 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 என்ன இங்கே என்ன பாரு, என்ன நல்லா தான் இருக்கேன், சூப்பராக இருக்கேண்ணே, இங்கே பாரு. அப்போ என்ன பாரு, ஹோய் இங்கே பாரு. அபிஷேகம் இல்லாத ஒன்றும் நடக்குது. அபிஷேகம் இல்லாம சும்மா கை தட்டிட்டு பிரயோஜனம் இல்லாம அபிஷேகமா, அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். அபிஷேகம் கொஞ்சம் உண்டு, நல்ல அபிஷேகம். ஒரு ஊழியம் சேர்ந்த அபிஷேகம் உண்டு கேட்டோம், ஒரு ஊழியம் சேர்ந்த அபிஷேகம் உண்டு. அதுபோல அபிஷேகம் ஊழிய செய்கிறதன் அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்ற விரும்புகிறார். 40 நாள் ஜெபம் பண்ணிட்டு அபிஷேகம் இல்லைங்கில் அது வேஸ்ட்டு. அப்போ இன்னைக்கு ஜெபம் பண்ணணும். ஆமென். இந்த ராத்திரி வேளையிலே கடைசி நிமிடத்துல நீங்க ஜெபம் பண்ணணும். எனக்கு அபிஷேகம் இல்லை இருந்தேன். பாசவர்களுக்கு அபிஷேகம் இல்லாம தான் இருந்துச்சு. அபிஷேகம் இல்லாத வந்துட்டு பொண்ணு பார்த்து அவங்க அப்பா வந்துட்டு என்ன அபிஷேகம் உள்ள வந்து ஏமாந்துட்டு கல்யாணம் கொண்டு போடுதாங்க. யார்கிட்ட சொல்லாதீங்க சோத்திரம். அப்போ எல்லாரும் கேள்வி ஒன்றாச்சு, அச்சா அபிஷேகம் உள்ளவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேள்வி பண்ணாங்க. அவர் வந்து கேரளாவை இருந்து உபவாசத்தில் எடுத்து பார்த்து ஒன்றும் நடக்கலை. கடைசியில் சிவகாசி வந்து எல்லாத்தையும் சிவகாசி வந்த உடனே ஃபாதர் பெர்க்மான்ஸ் வருதுன்னு சொன்னாங்க. யாரா பெர்க்மான்ஸ் என்ன பார்க்கணும் இல்லைன்னு சொல்லி சும்மா எட்டி பார்த்து ஸ்டேஜுக்கு முன்னாடி நிறைய பேர் அன்னிவாசம் வந்து கையை தட்டுறது என்னன்னு தெரியல. நான் பிரதம சபையில் இருக்கிறேன். சும்மா அந்த எட்டி பார்த்து ஆண்டவர் இந்த அபிஷேகம் என்னது அவர் கொடுக்குறாரா, இந்த பெர்க்மான்ஸ் ஐயா போடுறாரா, அவர் கூட வந்துட்டு சஞ்சியில் கொண்டு வந்தார் என்னமோ தெரியல பார்த்துட்டே இருந்தேன். பின்னாடி கூடி வந்துட்டு பெர்க்மான்ஸ் ஐயா அப்போ தான் மேடை வருது. பின்னாடி கூடி வந்து போகும்போது என் தலையில் டக்குன்னு கை வச்சுட்டாரு. ஒரு 500 கிலோ வெயிட் என் தலையில விழுந்து. ஆமென். அல்லேலூயா. ஃபாதர் பெர்க்மான்ஸ் ஐயா மீட்டிங்ல தான் பாஸ்டர்கள் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார்கள். அன்னைக்கு பெற்ற அபிஷேகம் தான் அன்று பெற்றுக்கொண்டதான் அபிஷேகம் இன்னைக்கு ராஜ்யங்கள் கொண்டு இன்றைக்கு வரையிலும் அநேக ராஜ்யங்களுக்கு என்னை கொண்டு செல்லுகிறதாமே. வாசல்கள் திறக்கப்படும். வாசல்கள் திறக்கப்படும் நிச்சயம். இந்த சபைக்கு வாசல்கள் திறக்கப்படும் நிச்சயம். இந்த சபைக்காக கர்த்தர் வாசல்களை திறக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்கள் ஜெபிக்கும்போது நீங்கள் பேசும்போது வாசல் திறக்கப்படணும். ஹல்லேலூயா. நீங்கள் ஜெபிக்கிற வேளையிலே நீங்கள் பேச ஆரம்பிக்கிற வேளையிலே அடைக்கப்பட்ட வாசல்கள் உங்களுக்காக திறக்கப்படும் நிச்சயமாய். உங்களுடைய முதலாளியோட வாசல் இதயத்தின் வாசல் திறக்கப்படணும். ஆமென். வேலை செய்றீங்கல்ல, நீங்க வேலை செய்யறதான இடத்திலே முதலாளியினுடைய இருதயம் உங்களுக்காக திறக்கப்பட வேண்டும். இந்த வேட்டெல்லாம் வைக்கிறீங்க, என்ன செய்றீங்க, அந்த மருந்து எல்லாம் வச்சு பட்டாசு தொழிற்சாலையில வேலை பாக்குறீங்க இல்லையா? பரவாயில்ல, சீக்கிரமா போங்கம்மா அப்படி சொல்லுவாங்க. அடுத்தவங்களுடைய வாசல் திறக்க அபிஷேகம் போது அடுத்தவங்களோட வாசல் திறக்கப்படும். ஆமென். ஏன்னு சொன்னால் மற்றவர்களுடைய இருதயம் திறக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நமக்குள்ள அபிஷேகம் என்ன செய்ய வேண்டும், அங்கே செயல்பட. ராத்திரி அபிஷேகம் உள்ளவன் பிரார்த்தனை செய்த போல் அபிஷேகம் உள்ளதான பவுலும் சீலாவும் ஜெபிக்க ஆரம்பித்த பொழுது கைதிகள் கவனமாய் கேட்டுக் கொண்டிருந்தார்கள். ஆமென். சிறைச்சாலையில் உள்ளவர்கள் அதை கவனமாய் கேட்டார்கள். ஆமென். ஹல்லேலூயா. அபிஷேகம் உள்ள நீ பிரார்த்தனை செய்யும்போது அபிஷேகம் பெற்றவர்கள் நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது மற்றவர் கவனிச்சு கொண்டிருப்பாங்க. மற்றவர்கள் அதை கவனமாக கேட்கிறவர்களாய் மாறுகிறார்கள். ஆமென். ஹல்லேலூயா. நீ பிரார்த்திக்கும் போது நீங்கள் ஜெபிக்கும் போது இந்த பிரார்த்தனையை 4 பேர் கவனிச்சு பார்ப்பாங்க. ஆமென். நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்தை 4 பேர் கவனமாக உற்று அவர்கள் கவனிப்பார்கள். Don't stop your prayers. நீங்கள் ஆகவே உங்களுடைய ஜெபத்தை நிறுத்த வேண்டாம். Continue in the prayers. ஆமென். உங்களுடைய ஜெபத்தை நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறவர்களாய் மாற வேண்டும். கடைசியில் ஒரு விடுதலை வெளிப்படும். ஹல்லேலூயா. ஆமென். அப்படி ஜெபிக்கிற வேளையிலே கர்த்தர் நிச்சயமாகவே விடுதலை கட்டளையிடுகிறவராய் உடனே சில வாசல்கள் திறந்து போயிடுச்சு. ஹல்லேலூயா. அடைக்கப்பட்ட வாசல்கள் உங்களுக்காய் திறக்கப்படும் நிச்சயமா. அப்பொழுது ஜெயில் அதிகாரி பயந்துட்டு ஓடி வந்து கேட்கிறான். சிறைச்சாலையினுடைய அதிகாரிகள் அவர்கள் என்ன செய்கிறார்கள், அங்கே பயந்தார்கள் என்று பார்க்கிறோம். அவர் தன்னைத்தானே கொல்லுவான் நோக்கியப்போ அவர்கள் தங்களுக்கு தாங்களே கெடுதி உண்டு பண்ண அவர்கள் நினைத்த வேளையில் அவர் அபிஷேகம் உள்ளவன் சொல்றாரு. அங்கே அபிஷேகம் உள்ள பவுலும் சீலாவும் சொல்லுகிறார்கள். 28வது வாக்கியம், 28வது வசனம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16:28. உனக்கு கெடுதி எதுவும் செய்யாத நாங்கள் எல்லாரும் இங்கே இருக்கிறோம். ஆமென். ஜெபிக்கிற நாங்கள் இங்க இருக்கும் பொழுது நாங்கள் இங்கே இருக்கும் பொழுது உனக்கு எந்த கேடும் வராது. உனக்கு எந்த விதமான கேடும் வராது. ஒன்றும் செய்யாதே, கெடுதி செய்யாதே. எத்தனை பேர் இதை ஏற்றுக்கொள்ள போறீங்க? பிரார்த்திக்கின்ற ஞானி விட உள்ளப்பால் ஜெபிக்கிறதான நான் இங்கே இருக்கும் பொழுது எந்த கூட உள்ளவனே, ஆமென், என் அருகாமையில் உள்ளவர்கள் என் கூட இருக்கிறவர்கள் எந்த விதமான நாசமோ எந்த பிரச்சனையும் வராது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நின்றகத்திருக்கிற அபிஷேகம், உனக்குள் இருக்கிற அபிஷேகம், நின்றகத்திருக்கிற ஜெபம் கிரியை செய்யும்போது, ஆமென், உனக்குள் இருக்கிற ஜெப வல்லமை கிரியை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது நின்னோடு கூட உள்ளவர்க்கும், ஆமென், உன்னோடு கூட இருக்கிறவர்களுக்கும், நின்ற பக்கத்தில் உள்ளவர்க்கும், உன் அருகாமையில் உள்ளவர்களுக்கும் ஒரு சேதமும் வராது. எந்த விதமான கெடுதி வராது. ஆமென். ஹல்லேலூயா. 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 பிரைஸ் தி லார்ட். ஆமென்.
அரண்களை இடிக்குவான் தக்கவண்ணம் அரண்களை நிர்மூலமாக்குவது ஒரு தெய்வ சக்தியாய் அது தேவ வல்லமையாய் ദൈവകൃപ വ്യാപരിച്ചു. പ്രൈസ് ദി ലോർഡ്. தேவ பலமுள்ளவைகளாய் அவைகள் இருக்கிறது. ഈ അഭിഷേകം മക്കതോനിയ സഭയിൽ വ്യാപരിച്ചപ്പോൾ ஆமென். இந்த அபிஷேகமானது மக்கதோனியா சபைக்கு அங்கே வெளிப்பட்ட போது അവിടെ ദൈവപ്രവൃത്തി വെളിപ്പെട്ടപ്പോൾ அங்க தேவனுடைய கிரியை வெளிப்பட்ட பொழுது അവിടെയുള്ള ദാരിദ്ര്യങ്ങളെ ദൈവം വിടുതല ചെയ്തു. தரித்திரங்களை கர்த்தர் மாற்றினார். പ്രൈസ് ദി ലോർഡ്. அல்லேலூயா ആമേൻ. அல்லேலூயா. വായിക്കാം. எடுத்தவங்க வாசிக்கலாம். ஒன்பதாவது அத்தியாயம். ഹല്ലേലൂയ. സ്തോത്രം. 2 കൊരിന്ത്യർ 8ാം അധ്യായത്തില് 2 കൊരിന്ത്യർ 8வது அதிகாரம் 1ാമത്തെ വാക്യം. அன்பின் சகோதரரே 2ാമത്തെ വാക്യം. 8வது அதிகாரம் 2வது வசனம். இருந்தும் எஸ் உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. പരിശുദ്ധാത്മാവ് സഭയ്ക്കകത്ത് ക്രിയ ചെയ്തപ്പോൾ பரிசுத்த ஆவியானவர் சபைக்குள்ளாய் கிரியை செய்ய ஆரம்பித்த பொழுது கொடிய தரித்திரத்தை தேவன் ஆமென் ஆசீர்வாதமாக்கி மாற்றி அவர்கள் கொடிய தரித்திரத்தை கர்த்தர் என்ன செய்தார்? உதாரத்துவமாய் கொடுக்கத்தக்க விதத்தில் அவர்களை பலப்படுத்தினார். ஆமென். ஹalleluya. ஆத்மா கிரியை செய்தപ്പോൾ ஆவியானவர் கிரியை செய்ய ஆரம்பித்த பொழுது சபைக்ககத்து தரித்திரம் மாறி போகும். சபையினுடைய தரித்திரங்கள் அங்கே மாறுகிறது. ஆமென். ஹalleluya. நீங்கள் பிரார்த்தனை தொடங்கும்போது நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது அபிஷேகம் வியாபரிக்க தொடங்கும்போது உங்களுக்குள்ள அபிஷேகம் வெளிப்பட ஆரம்பிக்கும் போது எல்லா தரித்திரமும் மாறி போகும். எல்லாவித தரித்திரங்களை கர்த்தர் மாற்றுகிறார். தேவன் செழிப்பின் வாசலை திறப்பார். செழிப்பின் வாசலை திறப்பார். செழிப்பின் வாசலை கர்த்தர் திறந்தருளுவார். ஆமென். ஹalleluya. ഈ ദരിദ്രം എங்க ഇരിക്കും தெரியுமா? இந்த தரித்திரம் எங்க இருக்கு தெரியுமா? നമ്മുടെ മനസ്സിലായിരിക്കുന്നത്. நம்ம மனசுக்குள்ளதான் இருக்கு. எனக்கு இல்லையே நான் எப்படி? நிறைய நேரங்கள்ல நம்முடைய மனசுக்குள்ளதான் இந்த தரித்திரம் இருக்கிறதுனால நான் எப்படி கொடுப்பேன், என்னால முடியுமா அப்படின்ற பல கேள்விகள் நமக்குள்ளாய் வருகிறது. இப்ப பெரிய கன்வென்ஷன் நடத்துன்னு சொன்னல, உங்களுடைய பாஸ்டர் அவர்களுக்கு என்ன செய்தார்கள்? ஜூலை மாதத்திலே பெரிய கன்வென்ஷன் நடத்த வேண்டும் என்று சொல்லி அறிவிப்பு கொடுத்தார்கள். ஒரு 50,000 கொடுக்கறேன்னு சொல்லிட்டு அக்கா வந்து நிரூபிச்சு நினைச்சிட்டா நடக்கும் கண்டிப்பா. உங்களால 50,000 கொடுக்கணும்னு சொல்லி மனசு வச்சீங்கன்னா கண்டிப்பா கொடுக்க முடியும். அந்த யோசனையில ஒரு செழிப்பு வந்துச்சு. ஆமென். உங்களுடைய யோசனை நீங்க சிந்திக்கிறதான சிந்தையில ஒரு பெரிய செழிப்பு தொடங்கும். ஆத்மாவில் கிரியை செய்ய தொடங்கும். அது ஆவியிலே என்ன செய்ய வேண்டும்? கிரியை செய்வதற்கு நீங்கள் இடம் கொடுக்க வேண்டும். தொடங்கி കഴിഞ്ഞാൽ പരിശുദ്ധാത്മ ക്രിയ ചെയ്യും. ஆமென். நீங்கள் அப்படி இடம் கொடுக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்வார். கிரியை ചെയ്യുമ്പോൾ கிரியை செய்யும் பொழுது தேவன் அந்த வழி திறக்கும். தேவன் அதற்கான வாசல்களை கட்ட திறப்பார். இந்த ராத்திரியிலே இந்த ராத்திரி வேளையிலே നമ്മുടെ அகத்தளங்களிலே ஆமென் நம்முடைய உள்ளான மனுஷனிலே പരിശുദ്ധാത്മാവിന്റെ ക്രിയ വെളിപ്പെടട്ടെ. பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை வெளிப்படட்டும். சத்ரு கட்டியதில் அரண்களை உடைக்கട്ടെ. சத்ருவான நமக்கு முன்பதாகி வைத்திருக்கிற எல்லா அரண்கள் நிர்மூலமாக்கப்படுவதாக. ஆத்மாவு சலிச்சு வாங்கும்போது ஆவியானவர் அசைவாடும் பொழுது சில வழிகள் திறந்து தரும். நிச்சயமாக சில வழிகள் அடைக்கப்பட்ட வாசல்கள் நமக்காக திறக்கப்படும். நிச்சயம் പരിശുദ്ധാത്മാ ക്രിയ ചെയ്യുമ്പോൾ பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்யும் பொழுது വചനം പറയാണ്, வசனம் சொல்லுகிறது, இதோ நான் புதிய காரியத்தை செய்யணும், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். அது இப்போ തന്നെ தோன்றும். ஆமென். அது இப்பொழுதே தோன்றும். மறுபூமியில் வழியும் வனாந்தரத்திலே வழியையும் ஆமென் ஆறுகளும் உண்டாக்கும் தெய்வம் வனாந்தர வெளியிலே ஆறுகளை உண்டாக்குவேன். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. மறுபூமியான ஆமென் வனாந்தரமாய் இருக்கிறது. നോക്കുമ്പോൾ ഒന്നും കാണത്തില്ല. வனாந்தரத்திலே பார்க்கும் பொழுது ஒன்றுமே இல்லை. എന്നാൽ അവിടെ വഴി തുറക്കും. ஆனாலும் கர்த்தர் வனாந்தரத்திலே வழியை திறக்கிறவராய் இருக்கிறார். ஆமென். ஹalleluya. എന്റെ മുമ്പിൽ മരുഭൂമിയാണ്. ஆமென். எங்கு பார்த்தாலும் வனாந்தரமாய் இருக்கிறது. ഒന്നും കാണുന്നില്ല. ஆனால் வனாந்தரத்தில் ஒன்றுமே பார்க்க முடிகிறதில்லை. പക്ഷേ നീ ആത്മാവിൽ നോക്കുമ്പോൾ நீங்கள் ஆவியிலே நீங்கள் அவைகளை பார்க்கும் பொழுது ஒரு வழி வெளிப்பட்டு வரும். நிச்சயமாகவே ஒரு வாசல் உங்களுக்காய் திறக்கப்படும். Praise the Lord. ஹalleluya. അങ്ങനെ ഒരു അഭിഷേകമാണ് ദൈവം നമുക്ക് തന്നത്. அப்படிப்பட்டதான அபிஷேகம் கர்த்தர் உங்களுக்கு ஊற்றி இருக்கிறார். Praise the Lord. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. പത്രോസിനെ തടവിനകത്ത് പിടിച്ചിട്ടപ്പോൾ பேதுருவை சிறைச்சாலைக்குள் பிடித்து போட்ட பொழுது അവനെ കൊല്ലുവാൻ നോക്കിയപ്പോൾ அவனை கொல்ல வேண்டும் என்று சொல்லி திட்டம் தீட்டின பொழுது രാത്രി ദൂതൻ വന്ന് തട്ടിയിട്ട് പറഞ്ഞു, அங்கே ராத்திரி வேளையிலே தூதன் வந்து சொல்லுகிறார், നീ പുറത്തു പോകാൻ പറഞ്ഞു. நீ வெளியே போ. അപ്പോൾ
അവനെ പുറത്തു കൊണ്ടുവന്നപ്പോൾ அப்பொழுது அவனை வெளியே தூதனானவன் கொண்டு வந்த போது പരിശുദ്ധാത്മ പറയാണ്, பரிசுத்தாவியானவர் சொல்லுகிறார், ഹേരോദാവിന്റെ ചിന്തകൾക്കും മനുഷ്യന്റെ എണ്ണങ്ങൾക്കും മേലായിട്ട് ദൈവം അത്ഭുതം ചെയ്തു. Praise the Lord. என்று சொன்னால் மனிதர்களுடைய எண்ணங்களுக்கும் ஏரோது ராஜாவுடைய திட்டங்களுக்கும் மேலாக கர்த்தர் கிரியை செய்தார். அல்லேலூயா. ഇന്ന് രാത്രിയിലെ இந்த ராத்திரி வேளையிலே മനുഷ്യന്റെ എണ്ണങ്ങൾക്ക് അപ്പുറമായിട്ട് ஆமென், மனுஷர்கள் நினைக்கிறதான நினைவுகளுக்கும் மேலாக ശത്രുവിന്റെ കോട്ടയിൽ ഇടിപ്പാൻ തക്കവണ്ണം சத்துடைய கோட்டைகளை நிர்மூலமாக்கும்படியா പരിശുദ്ധാത്മാ ക്രിയ ചെയ്യാൻ പോകുകയാണ്. பரிசுத்தாவியானுடைய கிரியை வெளிப்படும் நிச்சயம். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. എത്ര പേർക്ക് അത് ആവശ്യമുണ്ട്? ഹല്ലേലൂയ. எத்தனை பேர் இந்த ராத்திரி வேளையிலே அப்படிப்பட்டதான அபிஷேகத்தை பெற நீங்கள் விரும்புகிறீர்கள்? നമ്മുടെ സഭ നമ്പർ 1 സഭയാകണം. ஆமென். இந்த சிவகாசி பட்டணத்திலே நம்முடைய சபை ஆவிக்குரிய சபையிலே நம்பர் 1 சபையாய் மாற வேண்டும். ആമേൻ. ஹல்லேலூயா. നിങ്ങൾ ആത്മാവിൽ ചലിക്കുമ്പോഴാണ് ആത്മാവിന്റെ ഫലങ്ങൾ വെളിപ്പെടുന്നത്. ஆமென். நீங்கள் ஆவியிலே செயல்பட ஆரம்பிக்கும் பொழுது மட்டுமே கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய விரும்புகிறார். ആവിക്കുரிய സഭയാകണമെങ്കിൽ என்ன ചെയ്യണം? ஆவிக்குரிய சபையாக நீங்கள் மாற வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும்? இந்த क्वेश्चனுக்கு ஆன்சர் பண்றவங்களுக்கு 100 ரூபாய். அக்கா வாங்க போறீங்க. ஆமா கேட்கல. இப்போ 100 நிறைய போகும் போல தெரியுது. என்ன பண்ணீங்க? ஆவியில் ஜெபிக்கணும், அது வேறு, அது ஓகே. சரி 100 இல்லை. ஆமாம். அப்போ வந்துட்டு ஆவிக்குரிய காரியங்கள் பிராக்டிஸ் பண்ணணும். ஆவிக்குரிய காரியங்களே நீங்கள் நடைமுறையில் கொண்டு வர வேண்டும். அன்பு பிராக்டிஸ் பண்ணணும். அன்பை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நடைமுறைப்படுத்த வேண்டும். வம்பு பிராக்டிஸ் பண்ணா வம்பு கிடைக்கும். புரியுதா? அன்பு பிராக்டிஸ் பண்ணா அன்பு கிடைக்கும். சோத்ரா. நீடிய பொறுமை பிராக்டிஸ் பண்ணி பேசாம அப்படியே கொஞ்சம் கடிச்சு பிடிச்சி இருங்க. நீங்க பொறுமையோடு இருந்தீங்கன்னா பொறுமையை நீங்க ஆளுகை செய்வீங்க. ஆவியில ஜெபிக்கிறது நீங்க பிராக்டிஸ் பண்ணா ஆவியில் நீங்கள் அறுவடை செய்வீங்க. ஆமென். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் போகிற இடங்கள்ல நீங்கள் ரகசியமா ஜெபிச்சு கொண்டு ஆவியில பலப்பட்டு போகும்போது நீங்கள் எதுவும் பேசாமலே ஆவியான உங்கள் முகம் நம்பிக்கையை செய்வார். அல்லேலூயா. நீங்கள் வேலை செய்கிற இடத்துல எங்க போனாலும் நீங்கள் சொல்லாமலே ஆவியான ஒரு கிரியை செய்து அந்த சந்தர்ப்ப சூழ்நிலை உருவாக்குவார் ஆண்டவர். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். இத பிராக்டீஸ் பண்ணி பாருங்களே. அரங்கள் இடியப்படும். உங்களுக்கு விரோதமான அரங்கள் இடியப்படும். ஆமென். ஆவியான பலப்படுத்துவார். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஹalleluya. இப்போ ஆவிக்குரிய காரியங்கள் செய்யணும்ங்க, ஆவிக்குரிய காரியங்கள் பிராக்டீஸ் பண்ணணும். ஆமென். ஆவிக்குரிய காரியங்கள் வெளிப்பட வேண்டும் என்று சொன்னால் அவைகளை நாம் நடைமுறையில் கொண்டு வர வேண்டும். அப்போ அரண்கள் இடியப்படும். ஸ்தோத்திரம். அப்பொழுதுதான் அரண்கள் நிர்மூலமாக்கப்படுகிறது. வாசல்கள் திறக்கப்படும். வாசல்கள், பூட்டப்பட்ட வாசல்கள் நமக்காக திறக்கப்படும். ஆமென். ஹalleluya. இந்த ராத்திரியிலே, இந்த ராத்திரி வேளையிலே கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, கோட்டைகள் இடிப்பாந்தாக்கணும் தெய்வ சக்தியா. ஆமென். நம்முடைய போராயுதங்கள் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலம் உள்ளவைகளாய் இருக்கிறது. நீ ஜெயிலுக்குள்ள இருந்தாலும் சரி, ஆமென், அறைக்குள்ள இருந்தாலும் சரி, ஆமென், எங்க இருந்தாலும் சரி, ஸ்தோத்திரம், சில அரண்கள் இடியப்படும். ஆமென். நீங்க எங்க இருந்தாலும் சரி உங்களுக்காக கர்த்தர் அரண்களை நிர்மூலமாக்குகிறவராய் இருக்கிறார். ஹalleluya. சபைக்கு விரோதமாக, ஆமென், சபைக்கு விரோதமாக, குடும்பங்களுக்கு விரோதமாக, குடும்பங்களுக்கு விரோதமாக, பிள்ளைகளுக்கு விரோதமாக, பிள்ளைகளுக்கு விரோதமாக சத்துரு கட்டின அரண்களை, ஆமென், சத்துரு கொண்டு வந்திருக்கிற அரண்கள் இந்த ஜெபத்தினாலே, ஆமென், உடைய ஜெபத்தினாலே கர்த்தர் இடிக்கிறார். கர்த்தர் நிர்மூலமாக்க போகிறார். ஹalleluya. ஹalleluya. உனக்கு விரோதமா இருக்கிற அரண்கள் நீங்க தான் இடிக்கணும். ஆமென். உங்களுக்கு விரோதமாய் நிற்கிறதான அரண்களை நீங்கள் தான் நிர்மூலமாக்க வேண்டும். நீங்க ஆவியில் எழும்பப்பட்டால், ஆமென், நீங்கள் ஆவியில் எழும்பும் பொழுது கண்டிப்பா இடியப்படும். கர்த்தர் நிச்சயமாகவே அவைகளை இடித்தெறிவார். நீங்கள் சுதந்திரமாய் புறத்து வெளியே வருவீர்கள். ஆமென். நீங்கள் சுதந்திரமாய் விடுதலையோடு கூட வெளியே வருவீர்கள். சோர்ந்து போக மாட்டீங்க. ஹalleluya. சோர்ந்து போக மாட்டீங்க. ஒரு அபிஷேகத்தோட எழுப்பப்படுவார். ஆமென். நீங்கள் ஒரு புதிய அபிஷேகத்தோடு கூட எழும்புவீர்கள். வாலிபங்கள் மேல கர்த்தர் பெரிய நோக்கத்தை வச்சிருக்கிறார். ஆமென். வாலிபர்கள் மீது, சிறு பிள்ளைகள் மீது கர்த்தர் ஒரு பெரிய திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். பல விஷயங்களை சோர்ந்து போகும்போது தான் கர்த்தர் சொல்றார், நீ சோர்ந்து தான் போவேன்னு சொல்றார். ஆமென். பல நேரங்களிலே சோர்ந்து போகும் பொழுது பிசாசு சொல்லுவார், நீங்க சோர்ந்து தான் போவீங்க. இந்த ராத்திரியிலே, இந்த ராத்திரி வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார், பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், சில அரண்களை இடிச்சு, சில அரண்களை நீங்கள் இடித்து நிர்மூலமாக்கி ஜெயத்தோட வரும்படியாக, ஆமென், நீங்கள் ஜெயத்தோடே வெளியே வருவீர்கள். கர்த்தர் சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். கர்த்தர் அப்படிப்பட்டதான பாதையில் நடத்த விரும்புகிறார். எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்கு? எத்தனை பேர் இந்த ராத்திரி வேளையிலே நீங்கள் நம்புகிறீர்கள்? ஹalleluya.
ஹalleluya 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 ஆமென். எனக்கு விரோதமாய், உங்களுக்கு விரோதமாய், என்னுடைய சபைக்கு விரோதமாய் சபைக்கு விரோதமாய் சில அரண்கள் கர்த்தர் இடிக்க போறார். ஆமென். விரோதமாய் நிற்கிற சில அரண்களை கர்த்தர் நிர்மூலமாக்க போகிறார். நீ இனி அரணுக்குள்ளே அல்ல, இனி நீங்கள் அரண்களுக்குள்ளாக அல்ல, நீ ஆவிக்குள்ளே வெளியே வர போகிறாய். நீங்கள் ஆவியிலே பலமுள்ளவர்களாய் வெளியே வருவீர்கள். சத்துரு எவ்வளவு அரணுக்குள்ள உன்னை கட்டி வச்சாலும் பரவாயில்ல, சத்துருவானவன் எவ்வளவுதான் அரண்கள் போன்றதான பிரச்சனைகளை கொண்டு வந்து உன்னை உள்ளே அவன் இருக்க பண்ணினாலும், பழைய பாவங்களை கொண்டு வந்து உன்னை கட்டி வச்சாலும் பரவாயில்ல, சில நேரங்களிலே சிந்தையிலே பழைய பாவங்களை கொண்டு வந்து பிசாசு கொண்டு வந்தாலும் சரி, இந்த ராத்திரி இடிக்க போறான் கர்த்தர். இந்த ராத்திரி வேளையிலே அந்த அரண்களை கர்த்தர் நிர்மூலமாக்குவார். சாத்தான் கட்டியில கூண்டுகளை கர்த்தர் உடைக்க போகிறார். சாத்தான் உங்கள் மீது வைத்திருக்கிறதான சில காரியங்களை கர்த்தர் உடை தெரிய விரும்புகிறார். ஹalleluya ஹalleluya. அது தேவ பலனாய் வெளிப்படும் போது, தேவ பலமாய் அது வெளிப்படும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் நமக்காக யுத்தம் செய்ய போகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் நமக்காக யுத்தம் செய்வார். எத்தனை பேர் விருப்பப்படுறீங்க? பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் இந்த ராத்திரி வேளையிலே நீங்கள் விரும்புகிறீர்கள், ஒரு ஆசைப்படுகிறீர்கள்? நிமிஷம் வந்து நிக்கலாம். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஒரு நிமிடம் மேலே நிற்கலாம். ஒரு 5 நிமிஷம் நான் ஜெபிக்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட். 5 நிமிடம் உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஹalleluya ஹalleluya. சில Thank you Lord. சரீரங்கள்ல சில ஆத்மாவில இருக்கதான சில அரண்களை கர்த்தர் தாத்து இடிக்க போகிறார். ஆமென். பிரைஸ் தி உங்களுடைய லார்ட். சரீரத்திலே உங்களுடைய ஆவியிலே விரோதமாய் நிற்கிறதான சில அரண்களை கர்த்தர் இந்த ராத்திரி வேளையில் நிர்மூலமாக்க விரும்புகிறார். பரிசுத்த ஆவியானவர் பலத்தோட எழுப்ப போகிறார். பரிசுத்த ஆவியானவர் பலமுள்ளவராய் உங்களுக்குள் கிரியை செய்ய சில விரும்புகிறார். ஜெபங்களை தடை பண்ணி, ஆமென். உங்களுடைய ஜெபங்களை தடை செய்து, சில பலவீனத்தை கொண்டு வந்து, ஆமென், சில சரீரத்தில் பலவீனங்களை கொண்டு வந்து, அபிஷேகத்தில் எழும்ப முடியாதபடிக்கு, அபிஷேகத்தில் எழும்ப முடியாதபடி, அரண்களை கொண்டு வருகிற சத்துருடைய கிரியைகளை, அரண்களை கொண்டு அரண்கள் போன்றதான பிரச்சனைகளை கொண்டு வருகிற எல்லா கிரியைகளையும் ஆவியானவர் உழைக்க போகிறார். ஆவியானவர் இந்த ராத்திரி வேளையிலே உடை தெரிய விரும்புகிறார். ஜெப வல்லமையோட கர்த்தர் எழுப்ப போகிறார். பிரைஸ் தி ஜெப லார்ட். வல்லமையோடு கூட கர்த்தர் உங்களை எழுப்ப விரும்புகிறார். ஒரு நூதன பலத்தை கர்த்தர் தொடுக்க போகிறார். பிரைஸ் தி லார்ட். உடரபலப சம்தரா ஜனாதரா ரிகால ராஜநாதரா உடிரிபிரிபி சம்தர ரகனகல்ல துரப சம்தரா ஜனாதரா. ஆமென். தோல்விகளுக்கு முன்பாக கர்த்தர் ஜெயமாக்கி மாற்றுகிற வல்லமையோட அதரபல் சம்தரா ஜனாதரா ரபலா பாபா பாபா சரமரல ஜெபம் பண்ணுங்க. ஹalleluya. ஆமென். நீங்கள் பல விஷயங்களை தொட்டு